டிஎஸ்பி மேடம் ரூரல் திருவண்ணாமலைலாம் ஃபுல் எங்கேஜாக இருக்காங்க. சரி, ரைட், நம்ம போவோம் கிளாஸ்க்கு. இந்த சப்ஜெக்டை பற்றி கடந்த மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் வழக்கமாக அதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்பில்ட் ப்ரோக்ராம், இன்கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் நிறைய பேர் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன பார்த்துருப்பீங்க. அந்த கிளாஸஸோட இந்த புது லா, புதிய சட்டங்கள், இது வந்து 2012 இதற்கான ஆயத்த பணிகள் துவக்கி விட்டது. அதில் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கூட சார் நம்ம லட்சுமண் சார் கூடும்போது ஒரு சின்ன வேலையாக இருந்தேன் பிரின்சிபல் மீட்டிங்கில். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தா தெரியும், இதுக்கு பேர் ரக்ஷா சக்தி யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர். முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்போ ராஷ்டிரிய ரக்ஷா சக்தி யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. 2016 அங்கே போயிருந்தேன். அந்த யூனிவர்சிட்டி வந்து முன்னாடி ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருந்துச்சு. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறையோட நேரடியாக இணைக்கப்பட்டு மைய அரசின் டிபார்ட்மெண்ட்டா அங்கே மாற்றியாச்சு. அதில் 28 மே, இந்த மாதம் 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டீச்சர்ஸுக்கு ஆன்லைன் இந்த 3 மேஜர் கிரிமினல் லாஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் போய் எங்கள் பிரின்சிபல்கிட்ட போட்டு இதுக்கு பெர்மிஷன் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் ஆல்ரெடி போலீஸ் அகாடமிக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஏன் இந்த ட்ரைனிங் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன், போலீஸ் அகாடமியில் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஆனாலும் அப்டேட் பண்ணுறதுக்கு இதை விட ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு, நம்மளை விட மற்றவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க வேறு ஏதாவது சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை அப்ளை பண்ணுறேன். என்ன மாதிரி டீச்சர்ஸ் தான் இதில் வரக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ். குஜராத் மற்ற வட மாநிலங்கள்லாம் என் கூட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணவங்களாம் இப்போ ப்ரொஃபஸர் ஆகி டீன் டைரக்டர் ஆகிட்டாங்க. நான் இன்னும் அதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் போடாமல் வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய வாய்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு நான் புதுசாக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக தான் உட்கார வச்சுருந்தேன். லட்சுமண் சார் கொடுக்கும்போது 2 நாள் வரைக்கும் அது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஆன்லைனில் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால நீங்களாம் ப்ராக்டிஸில் இருக்கீங்க, ஃபீல்டில் இருக்கீங்க, எனக்கு தெரியாததா, நான் புதுசாக என்ன நான் படிச்சுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வேணாம். படிச்சுக்க காலம் வரையறை கிடையாது. கொஞ்சம் நான் ஒரு 2 மணி நேரம் சார் கேட்டார். எனக்கு அடுத்தது 4 to 5 ஒரு கிளாஸ் இருக்குது, அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும், ஆன்லைன் கிளாஸ் தான். அதனால நான் 2 to 2.5 to 3 எடுத்துக்கிறேன் சார், ஒரு ½ hour பிரேக் எடுத்துக்கிறேன். 2 ஆயிடுச்சு, பரவாயில்ல, டேக் யுவர் ஓன் டைம், நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 3 கிரிமினல் லாவிலையும் உங்களுக்கு நம்ம மேனுவல், கிரிமினல் மேனுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது கிரிமினல் மேஜர் லாஸ் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஏன் மாத்துறாங்க அப்படின்னு ரொம்ப ஹிஸ்டாரிக்கெல்லாம் போகல. இந்த 3 கிரிமினல் லாவும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சார் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் மூத்த குற்றவியல் சட்ட பேராசிரியர் நான் தான். எனக்கு முன்னாடி சீனியர் யாரும் தமிழ்நாடு லா காலேஜில் யாரும் இல்லை. இப்போ எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. யூனிவர்சிட்டியில் வேறு 2 பேர் இருக்காங்க, அவங்களும் கூட எனக்கு ப்ரொமோஷன் தராதனால அவங்க சீனியர் ஆகிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய கொஞ்சம் அந்த டிலே, அதனால எம்எல் கிரிமினல் லா படிச்சுட்டு இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வந்தேன். 2012 12 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரிமினல் மேஜர் லாஸை பற்றி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மக்கிட்ட இல்லை. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் உள்ள நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எஃப்ஐஆர் போடுறோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறோம், ஃபைனல் ரிப்போர்ட் போடுறோம், அதுக்கு பிறகு ஏன் கேஸ் தோற்று போகுது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு, உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்து திரும்ப உங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா, சில பேசிக் ஐடியாஸ் நம்ம அதில் தெளிவு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். நம்ம தனித்தனியாக அந்த லாவை எடுக்க போகிறது இல்லை. எவிடன்ஸ் ஆக்ட், ஐபிசி, டிஆர்பிசி அப்படின்னு சொன்னா கூட இப்போ பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், சாட்சிய சங்கீதா அப்படின்னு 3 சங்கீதா வந்திருக்கு. இதோடைய பேர் மாறுமா என்ன இதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம உங்களுக்கு புரிதலுக்காக நான் என்ன சொல்லிடுறேன், ஐபிசி, எவிடன்ஸ், டிஆர்பிசி அப்படின்னே நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படிதான் பழகிட்டோம் நம்ம. அதில் என்னென்ன மாற்றங்கள் அதில் வந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு ரெகுலராக எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைனில் ஆஃப்லைன் மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெயினிஸ், இப்போ லட்சுமண் சார் அந்த மாதிரி ட்ரெயினிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் போலீஸ் அகாடமிலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதில் இந்த ஒரு வாரம் 5 நாள் ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எங்கள் காலேஜிலேருந்து 3 பேர் இருக்காங்க. மிஸ்ஸஸ் இந்திரா, மிஸ்ஸஸ் மனோ, அதுக்கு பிறகு அந்த பற்றைப்பெரும்புதூர் காலேஜிலேருந்து விஜய் கார்த்திக், சதீஷ், எல்லாருமே லா ப்ரொஃபஸர்ஸ் தான். ஏன் சார் இது நீங்கள் எடுக்கீங்க, எங்களோட உங்களுக்கு நல்லா லா தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். அது எழுபது இயல்பு. அதில் 2 விஷயம் இருக்குது. இந்த சட்டத்தை, இந்த 3 சட்டத்தையும் திருத்தி எழுதியது யார் அப்படின்னு கேட்டால்
நேஷனல் லா ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய சட்டப்பள்ளி டெல்லி. அந்த டெல்லி சட்டப்பள்ளியில 2012, 13, 15 வரைக்கும் இந்த 3 சட்டங்களை குறித்தும் ஒவ்வொரு வருடம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒர்க் ஷாப் நடத்துனாங்க. அந்த நாள் மொத்தம் 5 ஒர்க் ஷாப் நடந்துச்சு. 7, 7 நாள்ல. அந்த 12ல ஜூலைல நடந்தது. அப்பதான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுனால போக முடியல. மத்தபடி சிஆர்பிசி எவிடன்ஸ் மத்த கலெக்டிவா எல்லா லாவும் திருத்ததுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்ட அந்த சமயத்திலேயே 12 to 16ல நான் அதுல கலந்துக்கிட்டேன். அதனால எனக்கு அப்போ அது எதுக்கு நடத்துறாங்க, நம்ம எதுக்கு போகணும்னு தெரியாது. ஏதோ டெல்லி போறோம். ஒரு ஜாலியா ஒரு 7 நாள் காலேஜ்ல இருந்து ஃப்ரீ ஆகி போறோம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஆனா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மைக் வைக்கப்பட்டு எங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க அப்போ. எதுக்கு சார் ரெக்கார்ட் பண்றீங்க? கேம்ப் நடத்தினா ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினா விட்டு போக வேண்டியதானே. இல்ல, உங்க கேள்விகள் ஒவ்வொன்றும் வேல்யூபிள் என்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். யார் பதில் சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்திருந்தாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க, அட்வொகேட் ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் எல்லாம் வந்திருந்தாங்க. எங்களுக்கிடையே விவாதம் நடந்தது. நாளைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு முன்னாடியே கொடுத்துருவாங்க முதல் நாளே. நாங்க நைட்டுக்குலாம் படிச்சுட்டு போய் காலையில டிஸ்கஸ் பண்ணணும். அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணாங்க. அந்த விவாதத்தின் அவுட்கம், அந்த டிஸ்கஷனோட அவுட்கம் தான் இந்த 3 கிரிமினல் லாவும். அதனால எனக்கு ஒரு ஐ எம் ப்ரைடு. அந்த விவாதத்துல நம்ம இருந்தோம். அதோட திருத்தங்கள் நிறைய இங்க வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதனால இது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. முதல்ல நமக்கு சொல்லப்படுறது பிஎன்எஸ் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, நம்ம ஐபிசியோட மறு உருவாக்கம். இதுல ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சில ப்ரொவிஷன்ஸை நீக்கியிருக்காங்க. சிலருக்கு பேரை மாத்திருக்காங்க. சிலருக்கு சேர்த்திருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெளிவா செக்ஷன் வைஸா உங்களுக்கு எழுதி போட்டு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு டிஎஸ்பி சார் கேட்டாரு, சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, கேஸ்லாம் சொல்றீங்க, திடீர்னு இல்லாம போச்சா? இல்லாம போய் கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அது நடைமுறையில் நல்ல சட்டம் தான். அதனால நீங்க அதை பயன்படுத்தியே வேணும். அதுல பாத்தீங்கன்னா இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழியாக சில குற்றங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. அது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 விஷயம் சொல்றேன். 303 ஐபிசி அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன். 303 கேக்குதா? 303 ஐபிசி அப்படிங்கிறது ஷட் டவுன் பை சுப்ரீம் கோர்ட் இன் மித்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு ஒரு கேஸ்ல. அது என்னன்னு கேட்டா, ஒரு கொலை குற்றவாளி தண்டனை பெற்று, ஆயுள் தண்டனை பெற்று ஜெயில இருக்கிறான். ஜெயில இருக்கும் போதோ அல்லது அவன் பரோல்ல வந்தோ அல்லது பரோல் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, அது ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அப்புறம் பேசுவோம். அவன் வெளியில வந்துட்டான் அல்லது உள்ளேயே ஒரு கொலை பண்ணிட்டான். திரும்ப ஒரு கொலை குற்றவாளி ஆயுள் தண்டனை பெற்று அந்த கொலைக்கால தண்டனை பெற்று உள்ள இருக்கும்போது இன்னொரு கொலை பண்ணிட்டா, அவனை எந்தவித விசாரணையும் இன்றி மரண தண்டனை தான் விதிக்க வேண்டும் என்பது 303ல உள்ள பிரிவுல உள்ள ஒரு விஷயம். அத மனித உரிமைக்கு எதிரானது. ட்ரையல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய விசாரணை நீதிமன்றத்தின் டிஸ்கிரிஷனரி பவர்ல தலையிடுது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அதை செல்லாதடக்கி விட்டது. இப்போ அதே 303 103ன்னு சொல்லி இப்போ மாத்தி இதே புது லாவில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்தால் செல்லாம ஆக்கப்பட்ட அல்லது இல்லாத ஆக்கப்பட்ட சட்டப்பிரிவுகளை எல்லாம் திரும்பியும் ரீரிவைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு சட்டப்பிரிவு அண்மையில் அது செல்லாது என்று சொல்லி நீக்கப்பட்டது. என்ன சட்டப்பிரிவுன்னு கேட்டீங்கன்னா, அடல்ட்ரி, பிறன்மனை புணர்தல். அந்த குற்றத்தையும் நம்ம புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஸ்நாச்சிங், செயின் ஸ்நாச்சிங், ஆர்கனைஸ் கிரைம், அதுல பெட்டி ஆர்கனைஸ் கிரைம், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலாசபிக்கல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சட்டங்களை வகுக்கும் பொழுது மெக்காலேயிலிருந்து பார்க்கணும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றவங்களுக்கு எனக்கு உள்ள பிரச்சனை அதான். மெக்காலே என்ன நினைச்சிட்டு எழுதினாரு இந்த லாவ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த 1835ல அவரு முதல்ல அந்த சட்டத்திற்கான வரையறையை கொடுத்து விட்டார். நமக்கு 1860 தான் படிச்சுட்டு இருக்கோம். 1860 இல்ல, 1835 கொடுத்துட்டார். 30க்கு வர்றாரு, நம்ம கொடைக்கானல உட்காந்து ஊட்டியில உட்காந்து எழுதுறாரு. 35 கொடுத்துட்டாரு. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அரசுக்கு மனம் இல்லை. நிறைய திருத்தங்கள் கொண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது. அப்போ இந்தியா அன்னைக்கு 1835 எப்படி இருந்துச்சதோ அதற்கான அமைப்பின் அடிப்படையில் ஃபைன் ருபீஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம பெனால்டி கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்குல பெயில் கேட்கும் போது, நீங்க சீம கருவேல மரங்களை உலைகளை வெட்டி அகற்ற வேண்டும், அது சோசியல் ரிஃபார்ம், அந்த ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்து அந்த கண்டிஷனா போட்டாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது. இதெல்லாம் ஒரு கண்டிஷனா, பெயில் கண்டிஷனா?
இப்படிலாம் நீங்க பண்ணலாமா? அப்ப அவன் கொலை பண்ணிட்டு உடம்புற வெட்டினா போதும் அனுப்பிச்சு விட்டுறலாமா? அப்படின்ட்டு கேள்வி கேட்டு அதை ரசிச்சிருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் படிச்சதுனால இப்ப சொல்ல முடியுது. அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த செக்ஷன படிச்சுட்டுலாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரியான தண்டனைகளை விதிக்கக்கூடாது, கண்டிஷன் போடக்கூடாது என்று பெயில் குடுக்கும்போது கண்டிஷன் போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அதெல்லாம் மனதில் கொண்டு இந்த சட்டப்பிரிவுகளை உருவாக்கும் பொழுது, அந்த அ சமூக பணி என்பதை ஒரு தண்டனையாக தண்டனை ரிஃபார்மேட்டிவ் மோட் ஆஃப் அப்ரோச் என்று சொல்லக்கூடியதாக இப்பொழுது இணைத்துள்ளார்கள். அது உச்சநீதிமன்றத்தால் மறுக்கப்படாத வரை அல்லது உயர்நீதிமன்றத்தால் மறுக்கப்படாத வரையில் இந்த சட்டம் செல்லுபடியாகும். ஜூலை அவங்க 7ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ சொல்லியிருக்காங்க. அன்னையிலிருந்து இது நடைமுறைக்கு வந்துவிடும் 12 மணிலிருந்து. அப்போ இந்த மாதிரி தண்டனை விவரங்கள் முதல்ல பார்த்துக்கங்க. ஏன்னா, நமக்கு முதல்ல நம்ம அஸ் எ போலீஸ் ஆஃபீஸரா எஃப்ஐஆர் போடும்போது, என்ன விஷயம் அன்னைக்கு கூட ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டாரு. சந்தேகத்தின் பேர்ல சாவு வந்துனா அத வந்து நம்ம இதுல சிஆர்பிசில கொண்டு போறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணக்கூடாதுதான். நேரடியா இன்னைக்கு இருக்க ஐபிசில 299ஓ அல்ல 300 தான் போடணும். மர்டர் அல்லது கல்புல் கமிஷன் போட்டு நீங்க விசாரணை நடத்தினா அது சந்தேகத்துக்கான மரணம் அல்லது சூசைடா இல்லைன்னு சொல்லணும். நேரா சிஆர்பிசில போய் போட்டுருவோம். 173 179 அந்த சந்தேகத்துக்கான மரணம்னு போட்டுட்டு இருக்கோம். அப்படி போட்டு பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன மாதிரினா செல்ஃப் டிஃபென்ஸ் முக்கியமாக மாறி இருக்கு. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா 300 கொண்டு போய் இப்ப 100ல கொண்டு வச்சுட்டாங்க. நேரா ரொம்ப சிம்பிளா. அது மாதிரி 511 செக்ஷன் இருந்தது. அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்குது. ஐபிசில, பிஎன்எஸ்ல குறைக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலான செக்ஷன்கள் ஒரு முக்கியமான செக்ஷன் அதுல மாற்றப்பட்டிருக்கு. அது சொல்லணும். ஆயுதங்களை தரித்துக் கொண்டு பொது இடங்களில் அமைதிக்கு குந்தக விளைவுக்கு மூலமாக நடமாடக்கூடாதுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு ஐபிசில. அது நீக்கப்பட்டிருக்கு. அது என்ன காலத்து நீக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் வெளிப்படையா சொல்லக்கூடாத சூழ்நிலையில இருக்கிறேன். என்ன ஆயுதங்களை தெரித்துக்கொண்டு நடு ரோட்ல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அது எக்ஸப்ட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருன்னா காவல்துறைன்னு சொல்லக்கூடாது. சீக்கியர்களுக்கு அது அவர்களோட மத உரிமையாக அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள ஒரு சின்ன குறுங்கத்தி பெண்கள் வைத்துக் கொள்ளலாம், ஆண்கள் வாள் வைத்துக் கொள்ளலாம், கிருபான் மண்டையில சொல்லக்கூடிய குத்தி ஊசி வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு மத உரிமையாக அரசியலமைப்பு சட்டத்தின் 25 26 பிரிவுல சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஊர்வலம் போலாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு போலாம். அது தப்பு கிடையாது. அவர்களை தவிர இந்தியாவில் எவர் ஒருவரும் ஆயுதங்களை தெரித்துக் கொண்டு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடமாட முடியாது என்பது சட்டம். அது இப்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. முக்கியமான ஒரு பெரிய ப்ராப்ளம் அதான். அதனால இந்த பிரிவுகளை எல்லாம் நம்ம நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சில பிரிவுகள் புதுசாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதுலதான் ஸ்நாச்சிங், செயின் பறிப்பு என்பதை நம்ம சேர்த்திருக்கோம். ஆர்கனைஸ் கிரைம் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் லின்ச்சிங், கூட்டாக சேர்ந்து ஒருவரை கொலை செய்வது, அல்ல அடிச்சு கொலை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் பிலாசபிக்கல் ஐடியாலஜிகள்ல கிரிமினாலஜி என்ற கோட்பாடு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எடுத்திருப்பாங்க. போலீஸ் ட்ரைனிங்ல இருந்திருப்பீங்க, அப்போ எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த ஆர்கனைஸ் கிரைம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கதான் அந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. நாங்கெல்லாம் தியேட்டிக்கலா தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப சொல்லும் போது அதெல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் எழும். ஏன்னா நீங்க இதுவரைக்கும் பயன்படுத்தாத புதிய ப்ரொவிஷனா இருக்கு. அப்ப எது ஆர்கனைஸ் கிரைம், எதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கும் பார்க்கணும். நீங்க குறிப்பாக போடும் போது நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மர்டர் இன்னைக்குள்ள மர்டர் எடுத்துக்கிறோம். 300 நம்ம 300 போட போறது இல்ல. செக்ஷன் 302 தான் போடுவோம். தண்டனைக்குரிய குற்றம் 302 கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ இந்த செக்ஷன் மாறும் பொழுது எது வரையறை, குற்றத்திற்கான வரையறை என்ன செக்ஷன், அதுக்கு என்ன தண்டனை எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கு வரும்போது இப்போ சென்னை மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு வந்துச்சு. அனு ஜெர்மி அப்படின்னு ஒரு வழக்கு. ஒரு அவங்க அப்பாவே அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு ட்ரை பண்றாரு. 9 கத்தி குத்திடுறது, கத்தி எடுத்து ஸ்பாட்ல ஆள் காலி. இப்ப அது ஜஸ்டிஸ் நாகமுத்து அப்படின்ட்டு ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்தாரு. அவர்கிட்ட வந்துச்சு. அவர் சொன்னாரு இது வந்து கொலை என்பது ஆகாது, செல்ஃப் டிஃபென்ஸ். அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லியாச்சுன்னா தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. உயிரை பாதுகாத்துக்கோ, ரேப் பண்ணது உயிரை எடுக்க வரலையே அப்படின்னு சொன்னா, உயிர் என்றால் உடலும் சேர்ந்தான், உடல் என்றும் சேர்ந்தால் உணர்வும் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெபினிஷன் கிளாஸ் கொடுத்து, ரேப்ங்கிறது கிரைம் அகேன்ஸ்ட் நாட் எ உமன், நியர் பாடி மட்டும் இல்ல, அவங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் சொல்லி அதை நியாயப்படுத்தி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெயிலே போகல. அதே மாதிரி ஜெயமணி வழக்கு என்று ஒரு வழக்கு உண்டு மதுரையில. அதுலதான் அஸ்ராகர்க் அவர் எஸ்பியா இருந்தாரு. அங்க கலெக்டர் சகாயம் இருந்தாரு. அந்த அஸ்ராகர்க் எஸ்பி என்ன பண்ணாரு, இது செக்ஷன் 100 கீழ செல்ஃப் டிஃபென்ஸ்ல வந்துருது
அவங்கள வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சகாயம் பிஏ பிஎல் படித்தவர் அவர் சொன்னார், இது நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும், எஸ்பி முடிவு செய்யக்கூடாது என்று சொன்னார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மையமா வைத்துக்கொண்டு இப்போ அதை ஹண்ட்ரட்ல கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 100ல தான் மர்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி செல்ஃப் டிஃபென்ஸோட சேர்ந்து 101, 106ல இருந்துச்சு முன்னாடி. அதெல்லாம் சேர்த்து ஒன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியங்கிறது நடைமுறையில் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டெஃபினிஷன் அண்ட் டிஃபென்சஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு, உங்களுக்கு ஐபிசியில் தெரியும். அதெல்லாம் மறிச்சு தான் பரிச்சு எழுதிருப்பீங்க. அதில் ட்ரைனிங்ல இருக்கும் போது அந்த மார்க்லாம் போட்டு தான் நமக்கு ரேங்க் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஜெனரல் டிஃபென்சஸ்ல. அந்த ஜெனரல் டிஃபென்சஸ் இது வந்து நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஐபிசி, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐபிசி மட்டும் அது பொருந்தக்கூடியது இல்லை, மற்ற கிரிமினல் மேஜர் அண்ட் மைனர் லாஸ்க்கு எல்லாம் பொருந்தும். இப்போ அதை ஒன்னா சேர்த்துட்டதுனால மற்ற லாவுக்கும் பொருந்துமா, அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டினா இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ ஐபிசி நான் படிச்சுட்டேன், எனக்கு நல்லா வெல்வெஸ்டா கிரிமினல்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்க வக்கீல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஐபிசி படிச்சிருவான், 5 இயர் கோர்ஸ்ல. அதான் 3 இயர் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருவான். ஃபைனல் இயர்ல தான் சிஆர்பிசி படிப்பான். இந்த ரெண்டுக்குமான ஒரு என்னன்னே அவனுக்கு தெரியாது. அதனாலதான் நிறைய வக்கீல் வந்து உங்களை வந்து சண்டை போட்டு இருக்கான். அதை நான் சொல்லவே சொல்லுவேன், டே ஐபிசி படிச்சா இது ஸ்கூல் புக்ல தூக்கி போட்டு போகாதலா, அதை கண்டினியூஸா படிடா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நம்ம டவுரி டெத் இப்போ வந்து 304B கேபிட்டல் பில இருக்கு. அந்த 304 கேபிட்டல் பி இன்னைக்கு எந்த செக்ஷனா மாடிஃபை ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன செக்ஷன் ஆயிருக்கு அதான் சொல்லுங்க, சொல்லி கொடுத்தாங்கல்ல. 80B சார், 80 சார், 80B பிஎன்எஸ். ஆமா, அதை சொல்லி பழகிருங்க. நான் உங்களுக்கு சொல்லாம சொல்லியிருக்கேன் 80 பிஎன்எஸ். இப்போ அங்க 113 எவிடன்ஸ் ஆக்ட் அதுக்கு பொருந்தோம் 304B. ஏற்கனவே வந்து பிரிசம்ப்ஷன் ஆஃப் டெத் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம எவிடன்ஸ் ஆக்டுக்கு மெதுவா அப்படியே மூவ் ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்களுக்கு வந்து எல்லா சட்டமும் பதில் அளிக்காது. நம்ம கார் சைக்கிள் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டும் போது முன்னாடி பார்த்தா மொக்காடு தெரியும், பின்னாடி இருந்து திரும்பி பார்த்தா பின்னாடி டயர் தெரியும். நம்ம யார் மேலேயா இடிச்சிருவோமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம அந்த புரிஞ்சோம்னா பிரேக் பிடிச்சிருவோம். ஆனா மோட்டார் வாகனங்கள் குறிப்பா கார்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். நம்மளுடைய பேக் பின்னாடி உள்ளது தெரியாது. இப்ப கேமரா எல்லாம் போடுறோம், ஆனாலும் அது 5 அடிக்கு முன்னாடி பிபின்னு கத்த ஆரம்பிச்சிருது. ஆனா அனுமானித்து ஓட்டிக்கிறோம். இத அந்த நம்பர் பிளேட், இது முன்னாடி போன வண்டியோட நம்பர் பிளேட்டை தெரிஞ்சுன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கு, இல்ல தெரியுதா மலையெல்லாம் ரொம்ப நியரஸ்டா வந்துட்டோம் அப்படின்னு நம்மளுடைய அனுமானம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி சட்டத்துல அனுமானிக்கப்படுகிறது சில விஷயங்கள், பிரிசம்ப்ஷன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த பிரிசம்ப்ஷன்ல வண்டி ஓட்டுற மாதிரியே ராவையும் நம்ம ஓட்டிட்டு போறோம் பிரிசம்ப்ஷன்ல. அதுக்கு தான் எவிடன்ஸ் ஆக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் தான். அது வந்து shall be admitted, proved, disproved, not proved, 3 கேட்டகரி தான் எவிடன்ஸ் ஆக்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லி தர, மனசுல வச்சுக்காங்க. ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு, இந்த 3 வார்த்தை எழுதி வச்சுக்காங்க. எவிடன்ஸ் ஆக்ட் மனசுக்குள்ள எந்த செக்ஷன்ல மாத்தி போட்டாலும் வந்துடும். காவல்துறையில பணி என்ன அப்படின்னு எவிடன்ஸ் ஆக்ட வந்து கேட்டீங்கன்னா, இவ ஏ பிய கொண்டானா இல்லையா இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய டியூட்டி காவல்துறைக்கு இருக்கு. அதுக்கான தேவைக்கான பொருட்களை, சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி வைக்கணும். கேக்குதா சார்? இப்ப கேக்குது சார். சரி சரி, நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிகேஷனே நீங்க இன்வெஸ்டிகேஷன் மண்டே போட்டு பிச்சுட்டு இருப்பீங்க. அது ஒண்ணும் இல்ல, எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள அனுமதிக்கத்தக்க விஷயங்கள், எவிடன்ஸா அனுமதிக்கத்தக்க விஷயங்களை கலெக்ட் பண்றதா எவிடன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சினிமா படமும் ஒரு கிரிமினல் கேஸும் ஒண்ணு. நீங்க அதுல என்னென்னலாம் சார்ஜ் ஃப்ரேம்களுக்கு தேவையான பொருட்கள், பணத்தை ஓட்டணும், கோர்ட்ல போய் பணத்தை ஓட்டணும், அதுக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் கலெக்ட் பண்றதா இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷனை பத்தி எங்க சொல்லுதுன்னு கேட்டா சிஆர்பிசி போயிடணும். எதெல்லாம் எவிடன்ஸ் கேட்டா எவிடன்ஸ் ஆக்ட் வந்துடணும்.
சாட்சி சங்கீதா. இப்போ அப்படி வச்சுக்கோங்க. அதுல சங்கீதானா எந்த சங்கீதான்னு தெரிய முடியலனால எவிடன்ஸ் ஆக்டே வச்சுக்கோ இப்போ. அப்போ ஏ பிய கொலை பண்ணானா இல்லையா, அதுதான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏவை கொலை செய்தது யார் என்பது கேள்வி கிடையாது. நான் நம்ம அடிக்கடி மர்டர் கேஸ் சொல்லுங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும் கேட்க. ஏவ யார் கொலை பண்ணாங்கிறத உங்களுடைய வேலையே கிடையாது. ஒருத்தர் செத்து கிடக்கான், ஏவ கொலை பண்ணது யாருன்னு தேடிட்டு அலையிறீங்க. ஆனால் ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ராமஜெயம் கொலை வழக்கு திருச்சியில இருக்கு. ராமஜெயத்தை கொலை செய்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. யாருன்னு ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி இவர்தான் கொலை செய்தார் என்பதை கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய டியூட்டி. இப்போ சங்கராச்சாரியார் கேஸ் நடந்துச்சு மெட்ராஸ் காஞ்சிபுரத்துல. சங்கராச்சாரியார் தூண்டி ஒரு 5 பேர் மீது கொலை செய்தார்கள் அப்படின்னு நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். சார்ஜ் ஷீட் சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றோம். அதை ப்ரூவ் பண்ணுமா வேணாமா? ப்ரூவ் பண்ணா ஒரு தண்டனை, ப்ரூவ் பண்ணலன்னா விடுதலை. அவ்வளவுதான் வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அப்போ ப்ரூவ்டு, ப்ரூவ் பண்ணக்கு நம்ம ட்ரை பண்றோம். அப்ப அக்யூஸ் என்ன பண்ணுவான்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணக்கு ட்ரை பண்ணுவான். எதை வச்சு டிஸ்ப்ரூவ் பண்ணுவான்னா இதே எவிடன்ஸ் ஆக்ட் வச்சு தான் டிஸ்ப்ரூவ் பண்ணுவான். நாட் ப்ரூவ்டு. அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. நம்ம என்டி திவாரி அப்படின்னு ஒரு அழகான ஒரு உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் இருந்தாரு, தெலுங்கானா கவர்னரா இருந்தாரு. அவர் இங்க இருக்கும்போது ஒரு பையன் அழகா ஒரு பெட்டிஷன் போட்டா உத்தரப்பிரதேசல, எங்க அப்பா என்டி திவாரின்னா. ப்ரூவ் பண்ண வேண்டிய டியூட்டி யாருக்கு? அந்த பெட்டிஷன் போட்ட பையனுக்கு. என்டி திவாரிக்கு வேலை என்ன? நான் அப்பா இல்லைன்னு நிரூபிக்கணும். இப்போ நேரா போறாரு, காம்ப்ரமைஸ் ஆனாரு, மாலையை போட்டாலும் மகனையும் கட்டி பிடிச்சாரு, கோர்ட்டுக்கே போகல. நாட் ப்ரூவ்டு, முடிஞ்சு போச்சு. அங்க ப்ரூவ் பண்ணல, டிஸ்ப்ரூவ் பண்ணல, நாட் ப்ரூவ்டு. ஃபேக்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய டியூட்டி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு, டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய டியூட்டி யாருக்கு? அக்யூஸ்டுக்கு. நாட் ப்ரூவ்டு, அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட், முடிஞ்சு போச்சு. அதான் அந்த 3க்கும் உதவுறதுதான் எவிடன்ஸ் ஆக்ட், வேற எதுவும் கிடையாது. அப்ப சில விஷயங்களை வெளிப்படையாக ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றது? அப்போ சூழ்நிலை சாட்சியங்கள் நமக்கு வந்துடும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இதுக்கு தான் எவிடன்ஸ் ஆக்ட் வச்சிருக்கோம். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அஸ் எவிடன்ஸ், தி செயின் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அந்த செயின் இப்படி அப்படி அப்படி அப்படியே சங்கிலி மாதிரி பொருத்திக்கிட்டே போகும். அது எங்கேயா பிரேக் ஆச்சுன்னா அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இல்லாம போயிடும். அதை ஏத்துக்க மாட்டோம். ஒரு பெஸ்ட் கேஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டா நம்ம ஜான் டேவிட் சம்பந்தப்பட்ட அந்த பொன் நாவரசு மர்டர் கேஸ் அண்ணாமலை நகர்ல நடந்திருக்கும். அதுல கடைசியா யார் கூட பார்த்தாங்க நாவரச அப்படின்னு கேக்குறாங்க. ஜான் டேவிட் கூட பார்த்தாங்க. அதுக்கு பிறகு கை வேற, கால் வேற, முண்டை வேற, அந்த உடம்பு வேற, துண்டு துண்டாதான் பாடி கிடைச்சது. அப்போ அவன் தான் கொலை பண்ணியிருப்பான். அப்போ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சரியா பொருந்தா? ஆமா, அவன் ரூமுக்கு கூட்டு போலாம், பார்த்தோம். 2 பேரும் எவிடன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? பேக் தூக்கிட்டு போனான்னு பார்த்தோம். அந்த பேக்கு தான் அந்த கை எடுத்த பேக்கா? ஆமா, 21G பஸ் அந்த பேக் தான் கை எடுக்கப்பட்ட பேக்கு, கால் கிடைக்கப்பட்ட பேக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ என்னென்னலாம் அந்த பொருந்தி போகுதோ அதெல்லாம் நமக்கு சரியா வந்துருச்சுன்னா அந்த எவிடன்ஸ் ஆக்ட் முடிஞ்சு போகுது. அப்ப நம்ம போலீஸோட வேலை என்னன்னு பாத்தியா, ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர். ஒரு நிமிஷம். கம்ப்ளைண்ட் வந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை, எஃப்ஐஆர் வந்த உடனே அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை பார்த்து போடணும். பிஎன்எஸ்எஸ்ல என்னென்ன புதுசா அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், எவிடன்ஸ் ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல எதெல்லாம் எவிடன்ஸ் அலோவ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுல முக்கியமா நமக்கு இப்போ சொல்லக்கூடியது வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படிங்கிறத அதிகமா சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், எவிடன்ஸ், அதை நம்ம சொல்றோம். அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கணும். அதுல ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் எவிடன்ஸ் அதெல்லாம் வந்து முன்னாடி அது கிடையாது, இப்போ அதெல்லாம் அலோவ் பண்றாங்க. ஆனா அதுவும் கூட செகண்டரி எவிடன்ஸ் தான். அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம சேர்த்து அதை எவிடன்ஸ்ல என்னென்னு சொல்லி கொண்டு வந்துட்டா அந்த எவிடன்ஸ்ல கொண்டு வந்துடலாம். அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, போலீஸ்க்கு பவர், நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, போலீஸ்க்கு பவர் இருக்கா இல்லையா, பவர் கூடி இருக்கா இல்லையா? இப்போ கொஞ்சம் பழைய லாவோட இப்போ பவர் கொஞ்சம் கூடி இருக்கு. பவர் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பெயில் ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி மட்டும்தான் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்போ டைரக்ட் இந்த புதிய சட்டத்துல வந்து டைரக்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் சொல்றோம்ல, அவங்களையும் கூட டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு.
முக்கியமா இந்த 3 லாவிலையும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கால வரையறை, அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை அழகாக நம்ம சொல்லுவோம். முன்னாடி நம்ம எஃப்ஐஆர் போட்டா எத்தனை மணி நேரத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? இன்வெஸ்டிகேஷன் எத்தனை மணி நேரத்துல முடிக்கணும்? எஃப்ஐஆர் போட்டா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வித்தின் 24 ஹவர்ஸ் சொல்லியிருக்கோம். யாராவது 24 ஹவர்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருக்கோமா? இம்பாசிபிள். அதான் போலீஸ் அகாடமியில கிளாஸ் இருக்கும்போது உங்க டிஜிபி சொன்னாரு, இம்பாசிபிள் சொல்லாதீங்க, ட்ரை பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுதான் அவங்க ரஞ்சித் குமாரா யாரோ வந்து டிஜிபி வந்து உட்கார்ந்தாரு சொன்னாரு. அப்போ நான் சொல்லுவேன், வழக்கமான நடைமுறையில் இன்னைக்கு இருக்க மேன் பவர் இதெல்லாம் வந்து நமக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில கொண்டு விட்டுருது. அப்ப 24 மணி நேரத்துக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டைம் ஃப்ரேம் வச்சிருக்காங்க. சிஆர்பிசில இப்போ உள்ள பிஎன்எஸ்எஸ்ல புதுசா கொண்டு வந்ததுல நமக்கு கொண்டு வரப்பட்ட முக்கியமான விஷயமே டைம் ஃப்ரேம். 30 நாள்ல முடிக்கணும், 60 நாள்ல முடிக்கணும், இதெல்லாம் 3 மாசத்துல முடிக்கணும் அப்படின்னு டைம் ஃப்ரேம் பண்றாங்க. இந்த நடைமுறை சாத்தியலாத விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்களா? இது சாத்தியமானா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. போஸ்கோ ஆக்ட் வரும்போது 3 மாசத்துல ட்ரையலை முடிச்சு ஜட்மெண்ட் கொடுக்கணும்னாங்க. நம்ம எங்கேயா 3 மாசம் முடிச்சு ஜட்மெண்ட் வருமானா வராது. ஏன்னா கோர்ட்ல ஜட்ஜுக்கே கேட்க முடியாது, அந்த லெவலுக்கு கேசஸ் இருக்குது. அப்போ இது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டால ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த சட்டத்தை எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த தேசிய சட்டப்பள்ளி பேராசிரியர்கள் ஒருவர் கூட பெரும்பாலானவர்கள் நீதிமன்றத்தில் போய் வாதாடி வழக்குகளை நடத்தி வழக்கறிஞராக இல்லாதவர்கள். அந்த விஷயத்த நான் வெளிப்படையவே சொல்லுவேன். ஏன்னா நான் அங்க 3 வருஷமா அங்க போயிட்டு இருக்கேன். எல்லாருமே பிஎல் எம்எல் படிச்சுட்டு அப்படியே பிஹெச்டி ஃபாரின்ல போய் பிஹெச்டி முடிச்சுட்டு லா ரிஃபார்ம் அப்படின்னு ரிசர்ச் ஒர்க்ல வந்துடுறாங்க. நீங்க ரிசர்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது கேள்வி கேட்டு 4 பேர் கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டு அவங்க ஒப்பீனியன் எழுதுறாங்க. அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அதில் உள்ள அந்த ஒரு முக்கியமான பேரரச செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்களை பற்றி எல்லாம் ஒரு ரிஃபார்மேஷன் வந்திருக்கு. அதுல இருந்து அந்த பேராசிரியர் எங்களுக்கு வகுப்படுத்தார். அவர் சொல்லும் போது நாங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என் கூட எனக்கு கிளாஸ் எடுத்து 30 அனுபவம் வாய்ந்த ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆயிட்டா அவரையும் கூட்டு போயிருந்தேன் நான். என்ன தம்பி சிரிச்சுட்டு இருக்கேன்னாரு. இல்ல சார், எனக்கு நிறைய அவர் சொல்றதெல்லாம் சிரிப்பா வருது அப்படின்னேன். அவர் பக்கத்துல வந்து எனக்கு தான் வருது, நான் அமைதியா இருக்கேன், நீ இருக்க தெரியாதா அப்படின்னா. நீங்க பழகிட்டீங்க சார், எனக்கு பழகல சார் அப்படின்னா. ஏன்னா அமெரிக்காவில் அல்லது இங்கிலாந்தில் ஒரு அஃபென்ஸ் இருக்குது, மேட்ரிமோனியல் ரேப் என்று அதுக்கு பெயர். அங்கே ஆண்கள் பெண்களும் செக்ஸை பத்தி தெளிவாக தெரியும், செக்ஸ் எஜுகேஷனை பத்தி தெளிவாக தெரியும். அது இந்தியாவில் இல்லை, அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவில் உள்ள நிலவரத்தை பொறுத்து பார்த்தால் பெண்கள் செக்ஸில் அவ்வளவு அறிவு இல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனா அவ்வளவு அறிவு இல்லாதவர்கள். திருமணமானாலே ஏதோ கலவா அடிக்கி தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல இருக்கக்கூடிய நபர்கள், படித்த பெண்கள் கூட. அப்படியான சூழலில் மேட்ரிமோனியல் போட்டா அவ்வளவு எக்ஸ்பர்ட் உள்ளதா வைக்கணும், ஒரு பேர் வெளியேற்க மாட்டான் அப்படின்றாரு. எஸ், நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு பொசிஷன். நீங்க ஃபாரின்ல படிச்சவங்க ஃபாரின்ல அந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இந்த 3 லாவிலையும் இருக்கு. அது நடைமுறை சிக்கல்ல கொண்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி. பெயில் அப்படின்னு நேற்று கிளாஸ் எடுத்திருந்தா பெயில்ல சொல்லியிருக்காங்க, கஸ்டடியில இருந்து விடுறதுக்கு பேர் பெயிலு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்டிசிபேட்டரி பெயில் இருக்கு, அது கஸ்டடியே எடுக்கலையே, அது பெயிலுங்க டெபினிஷன்ல வராதா என்ற குறைபாடு இந்த சட்டத்துல இருக்கு. நிறைகளும் குறைகளும் இருக்கத்தான் செய்யுது. அது பயன்படுத்தும் போது தான் தெரியும். நீங்க நடைமுறைக்கு போகும்போது சிக்கல்ல வந்து மாட்டி விடும், அவன் போய் கோர்ட்ல போய் குவாஷ் பண்ணிட்டு வந்துருவான், இது வந்து செல்லாது அப்படின்னு. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிமினல் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போது அட்வர்சரியல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அக்யூஸ்டுக்கு ஃபேவரா தான் இந்த சிஸ்டமே இருக்கு. ஏன்னு கேட்டா மக்கள் தொகையில் ஐரோப்பிய நாடுகளை போல இந்தியா கிடையாது. இங்க இந்த கிரிமினல் லா மக்களை பயமுறுத்துவதற்காக தான் வைத்திருந்தார்கள். அதனாலதான் இப்ப என்ன பேரை கொண்டு வந்திருக்காங்க, நியாயம் வழங்க போகிறோம், நியாய சங்கீதா, சாட்சிய சங்கீதா ஹிந்தி நேம், நியாயம் வழங்க போகிறோம் நியாய சங்கீதா. அடுத்து சிஆர்பிசிக்கு என்ன செஞ்சிடாங்க, அது சிஆர்பிசிக்கு பேர் என்ன சொல்லுங்க யாராவது. இப்ப பார்த்து பேர் மாத்திருக்காங்கல்ல, பாரதிய நாகரிக சங்கீதா. சுரக்ஷ பின்னாடி கோடுன்னு அர்த்தம். நான் இப்ப நாகரிகம் இல்லாமலே இருக்கோம், நாகரிக சுரக்ஷ சங்கீதா. நாங்க நாகரிகமாகவும் நியாயமாகவும் இதை தீர்ப்பு சொல்ல போகிறோம் அப்படிங்கிற இன்டென்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்றாங்களாம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல வந்து பெயிலுக்கே இவ்வளவு ஓட்டை இருக்குது. பாண்டுன்னு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கான். பாண்டுன்னு கேட்டா வித்தவுட் சூரிட்டி பிணை பத்திரம். பெயில் பாண்ட்னா வித் சூரிட்டி. என்னங்க அர்த்தம்? புரியல எனக்கு. படிச்சு பார்த்தோம் சார். புரியவே புரியாது. எனக்கே புரியாது. நேற்று ஒரு அம்மா புதுக்கோட்டையில இருந்து உங்க இன்ஸ்பெக்டர் அம்மா கேட்டுட்டு இருக்கு சார். ரெண்டுமே பாண்டு தான் சார். பெயில் பாண்ட்னா வித் சூரிட்டி, வெறும் பாண்ட்னா வித்தவுட் சூரிட்டி டெபினிஷன் கொடுத்துருக்காங்க சார். எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆமாங்க, நீங்க நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராயன்னு சும்மா எழுதி கொடுத்துட்டு போனாலும் அது பாண்டு. அப்படிதான் எடுத்துக்கணும். நாளைக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராக என் கோல்டு காயினை வச்சுக்காங்க, என் கோல்டு மோகத்தை வச்சுக்காங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலாம். அதுக்கு பேரும் பெயில் பாண்டு. நான் கொடுக்குறேன்னு சுருட்டி வச்சுட்டு போலாம். என்ன அப்படிதான் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வேற வழி இல்லை. அதனாலதான் பிரிட்டிஷ்கார கிளவரா என்ன பண்ணா சில விஷயங்களை வந்து டெபினிஷன் கொடுக்காம போயிட்டான். ஓல்டு சிஆர்பிசின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த 1973 சிஆர்பிசி மேக்சிமம் ஓல்டு சிஆர்பிசி வந்து வந்ததுதான். 1873 இருந்து வந்ததுதான். அதே மாதிரி நம்ம அக்யூட்டோரியல் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது அக்யூஸ்ட் ரைட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணா எப்படி பண்ணணும்? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன நடைமுறைலாம் ஃபாலோ பண்ணணும்? டிகே பஸ் கேஸ் சொல்றான், நேம் பேஜ்ல போடும், ஃபுல் யூனிஃபார்ம்ல போடும், இப்படிலாம் பேசி இருந்த இடத்துல இப்போ அதை வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணி மெதுவா போலீஸ்க்கு பவரை ஏத்துற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா குற்றவாளிகளுக்கு உள்ள உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டுள்ளது. அது இருக்கு குற்றவாளிக்கு. நேற்று கேட்டாங்க போலீஸ்க்கு பவர் வந்துச்சா சார்? போலீஸுக்கு பவரே கிடையாது. அதேதான். ஆனா குற்றவாளிகளுக்கு இந்த செக்மெண்ட் வைக்கிறாங்க புதுசு புதுசா. இப்போ ஒரு சிவில் கேஸ்ல சிவில் கோர்ட்ல உங்களுக்கு தெரியும், புகார்தாரர் இருப்பாரு, எதிர் மனுதாரர் வரல அப்படின்னா எப்பா ரொம்ப நல்லதா போச்சு, அவனுக்கு சம்மன் சர்வ் பண்ணியா அனுப்புல, இவனே குறுக்க விட்டு போஸ்ட் மூலம் வாங்கிட்டு வந்திருப்பான், சம்மனே அவனுக்கு சர்வாயிருக்காது. வரலன்னா என்ன பண்ணிடுவாளுங்க, எக்ஸ்பார்ட்டி, ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இங்க குற்றவாளிகளுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். மொத்தம் 3 இடத்துல நீதிபதி குற்றவாளிகளோட டைரக்டா இன்டராக்ட் பண்ணுவார். மற்ற இடத்துல பேசவே மாட்டார், பேசக்கூடாது. அவர் பேர் தான் நடுவர். நடுநிலைமை உட்காந்து காலை கிழித்து 2 பக்கம் கேட்கணும். அப்போ 3 இடத்துல பேசுவாரு. ஒண்ணு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது நேரே கேட்பாரு, எப்பா இந்த மாதிரிலாம் குற்றம் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? ஐயா நான் எதுவும் செய்யல ஐயா. அவன் திரும்ப சொல்லுவான், இல்ல இல்ல போலீஸ் எல்லாம் டாக்குமெண்டோட சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கு, நீ இல்லைன்னு சொன்னா கூட உனக்கு குற்றவாளின்னு உள்ள. ஒருவேளை கொலை கேஸ், நீ கொலை குற்றத்தை ஒத்துக்குறியா? ஆமாங்க நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க கூட செய்யலாம். ஆனா இப்போ நீங்க அந்த திரும்பி காஞ்சி தெரிஞ்ச வழக்குங்களால சொல்றேன், காஞ்சி சங்கராச்சாரியர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த சங்கரராமன் கொலை வழக்குல 5 பேர் அப்பியரன்ஸ் ஆகிறான், வாலண்டியரா வந்து சரண்டர் ஆகிறான். நான் தாங்க கொலை பண்ணோம் 5 பேர் அப்படின்ட்டு. அவன்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்ணனால ஜெயில இருந்திருக்கான். அதை எடுத்து பார்த்தா ஆகா இது பொய்யா அப்பியரான ஆள்கள், போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு காஞ்சிபுரம் போலீஸ் அந்த சக்திவேல் அந்த அடிஷனல் எஸ்பி ரொம்ப கிளவர் அந்த மேன். தபால்னு அவனை பார்த்தா இவனை எங்கேயா பார்த்திருக்கான்னு சொல்லி ஜெயில இருந்த டீட்மெயில் எடுத்து போட்டு இந்த 5 பேரும் கிடையாது, இது போலியாக ஆஜராகக்கூடிய நபர்கள் அப்படின்னு நிரூபிச்சார். அதுக்கு பிறகு தான் மற்றவங்கள மேல இன்வெஸ்டிகேஷன் போச்சுது. அப்போ இப்போ ஒரு நபர் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டான்னு வைங்க, அவனுக்கு அவன் இல்லாமலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலான்னு நம்ம ரூல்ல மாத்திவிட்டோம். அவன் வந்து இருந்தாதான் அவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா. இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ங்கிறது இஸ் நாட் ஏ மெக்கானிக்கல் ஆர் ஏஐ டூல். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சொல்றான். அது நம்ம இது வந்துச்சு பார்த்துக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேராவே வராம வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். இது நம்ம கஸ்டடி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முறை வரும்போதே ஜெயில வச்சுக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான். முன்னாடி விட்டுருவார், பின்னாடி போகல ஏதாவது சொன்ன வெளுத்துருவேன். யாரு உள்ள பிரிசனர் தாண்டி பின்னாடி திரைக்கு பின்னாடி அவன் என்ன ஏதாவது உண்டா, ஏதாவது வருத்தங்கள் உண்டா, ஏதாவது வருத்தங்கள் உண்டா அப்படின்னு கேட்டனா அவன் நடுங்கிக்கிட்டே சொல்லுவான், இல்லையா நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க, நேரத்துக்கு சோறு கிடைக்கி மணிடிச்சா அழகா சொல்லுவான். அவன் அதுக்கு பிறகுதான் மெட்ராஸ்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆளை மாத்தி மாத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டாங்க. அவரும் மேஜிஸ்ட்ரேட் புரிஞ்சுக்கிட்டே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு. அதில் ஒருத்தன் பைத்தியம். அப்புறம் அந்த பைத்தியத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டா 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு. அவன் பைத்தியமாகி கிடக்கான் ஜெயில தாட்டி வேற ஒரு ஆளை காமிச்சு இவன் தான் கொடுத்தாச்சு. ஒரு அந்த ஆளு ஜெயிச்சு வேலை எல்லாம் போனாரு, அது வேற விஷயம். அப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் இவ்வளவு பிரச்சனை அப்பவே வந்துச்சு. இப்போ ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் விட்னஸ் எவிடன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் ராஜீவ்காந்தி மரண கேஸ் பாத்தீங்கன்னா 2 கேசட் ரெக்கார்ட் ஆச்சு. சிபிஐ விசாரணை, தமிழ்நாடு போலீஸ்லாம் இல்ல, சிபிஐ விசாரணை. அவங்களுக்கு பவர் அதிகம். 2 கேசட்ல ஒரு கேசட் இருக்கு, இன்னொரு கேசட் எங்க அது போட்டு போட்டு நாங்க பார்த்து தேஞ்சு அழிஞ்சு போச்சு. வீடியோ ரெக்கார்டிங் லட்சணமே இப்படி இருக்கு.
அப்போ நமக்கிட்ட வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துட்டு வரும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அதை வைத்துக் கொண்டிருப்பவர் பொசஸ்னர் அவருக்கு கொடுத்தாதான் அது பிரைமரி எவிடன்ஸ். மற்றபடி எல்லாமே அது செகண்டரி எவிடன்ஸாக மாறிவிடும். அந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இதுல இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்கு. அதை இந்த சட்டம் ஃபுல்ஃபில் பண்ணல. அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் இந்தியன் இங்கிலீஷ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. லாங்குவேஜ்லயே பெரிய பேரியர் இருக்குது. இல்ல அங்க பாத்தீங்கன்னா வழிப்பறி எக்ஸாஷன் ஒரு வார்த்தை இருக்கும். தெஃப்ட், எக்ஸாஷன், ராபரி, டெகாய்டு அழகா அடிக்க வச்சிருப்பான். நீங்க படிச்ச உடனே ஈஸியா ஜாபத்துக்கு வந்திருக்கும். தெஃப்ட்னா என்ன? அடுத்தவங்க பொசிஷன்ல இருந்து அவனுக்கு தெரியாம இருக்க தெஃப்ட். எக்ஸாஷன் காயமோ அல்லது கொலை நடத்துவேன்னு மிரட்டியோ வழியை வழிப்பறி செய்தல் எக்ஸாஷன். அடுத்தது ராபரி. அதே தான் கொஞ்சம் கொடுமையான செயலில் ஈடுபட்டு புடிங்கிட்டு போயிடும் ராபரி. 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்தா டெக்காய்டி. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரொம்ப போய் படிக்கல. இப்போ இந்த செயின் ஸ்நாச்சிங் சொல்றாங்க. அப்போ இந்த அஃபென்ஸை எங்க கொண்டு வைக்க? அதை லைனா வழிமுறையில கொண்டு வரும்போது இது புரியாது. கொஞ்சம் செயின் ஸ்நாச்சிங் புது டெபினிஷனுக்கு படிச்சுட்டா எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிருக்கும். அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இந்த பிபி, ஏபிபி, பிபி சிஆர்பிசியில் வரும்போது இந்த அவர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்க போவீங்க. இதை சார் இந்த செயின் ஸ்நாச்சிங்னு ஒன்று வந்திருக்க, ஸ்நாச்சிங்னு புது அஃபென்ஸ் வந்திருக்க, எனக்கு தான் தெரியலாம பாரு அவரு. என்ன அழகா சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ போலீஸ் ஆஃபீஸர்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏபிபிக்கு இன்னும் ட்ரைனிங் ஆரம்பிக்கல. ஏன்னா நேற்று கூட பேசியிருந்தேன், என்னப்பா அந்த ஜுடிஷியரியும் சரி இந்த ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி சரி இந்த ட்ரைனிங்கை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். சரி அது ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு உட்காந்துருக்காங்களோ இல்லை தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதாவது ஜூன் 3 ஜூன் 4 ஆட்சி அமைக்கிறது எப்படிங்கிற பொறுத்து இந்த பயிற்சிகள்லாம் தேவைப்படுமாங்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அப்போ புதிய குற்றங்களுக்கான தண்டனைகள் குறித்து தெரியும் பொழுது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட், டெத்து, ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் இதெல்லாம் வருது. இதுல ஒரே ஒரு விஷயம், ஃபைன் அமௌண்ட்டை கூட்டியிருக்கும். இது வந்து கிரிமினாலஜி நாங்க பீனாலஜி டீச் பண்ணும்போது அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனை எப்படி போடுறது? ரொம்ப குறைச்சலா இருக்க. நம்ம மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல ஃபைன் ஆக்கிட்டோம். டிராபிக் இன்ஸ்பெக்டருக்கு ஃபைனை ஏத்திட்டோம். அவரு போடுறாரு 10,000 ரூபா ஃபைன் கொடுத்துட்டு போனா முடியாதுன்னு சொல்லி ஏதோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த ஃபைன் எல்லாம் கோர்ட் வழியாக தான் போடணும். இந்த ஃபைனுக்கு அமௌண்ட்டுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கும் போது ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரெசிடிவிஸ்ட் அதை இங்க கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான அதில் புரிஞ்சுக்கங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் வழக்கமான குற்றவாளிகள், ரெசிடிவிஸ்ட் திரும்ப திரும்ப குற்றம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கான தண்டனையை அதிகப்படுத்தி உள்ளோம். ஃபைன் ஃபர்ஸ்ட் தடவை செஞ்சா இவ்வளவு, 2வது தடவை செஞ்சா இவ்வளவு, மல்டிபிள் டைம்ஸ் 3 முறைக்கு அதிகமாக செய்தால் இவ்வளவு தண்டனை என்று தண்டனையின் விகிதத்தை ஃபைன் அமௌண்ட்டை கூட்டியிருக்கோம். அதுதான் முக்கியமான பிஎன்எஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி ஜெயில் தண்டனையும் கூட்டியிருக்கோம். அந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கும் ரெசிடிவிஸ்டும் திரும்ப அதுக்கு பயம் வரணும் அப்படிங்கிற முறை. இது எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இருந்துச்சு. செக்ஷன் 5556ல முதல் தடவையாக இந்த குற்றம் அளித்தால் இந்த சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ் சொல்லப்படக்கூடிய புதிய குற்றங்கள் இருந்தது. அதுல இருந்து இந்த ஐபிசி நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம் இந்த தண்டனை வைக்கும் முறைகளை. இதுல யாருக்கு பெரிய பிரச்சனை? மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஜட்ஜிக்கும் தான் பெரிய பிரச்சனை. அப்பா இதுக்கு முன்னாடி இந்த குற்றம் செஞ்சிருக்காரா? ஐயா அந்த திருவண்ணாமலையில ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, இப்ப மதுரையில பிடி போட்டிருக்காரு, அங்க செயின்ட் ஸ்நாச்சிங்ல இருந்தாரு, மதுரையில பிடி போட்டிருக்காரு, அது ப்ரூவ்டா? அது தெரியலங்கய்யா. மதுரை போலீஸ் திருவண்ணாமலைக்கு வந்து கேஸை விசாரிச்சு அது ப்ரூவ்டா இல்லையா, டிஸ்ப்ரூவ்டா அல்லது அக்யூட்டலா இருக்கலாம், இதெல்லாம் டீட்டெயில் எழுதிட்டு போகணும். தெரியாதவங்க கொடுத்து விட்டாருன்னா ஏன் தெரியாம கொடுத்தாலும் மெமோ யாருக்கு வரும்? ஜட்ஜிக்கு வரும். அப்போ அவர் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறார் முதல் தடவை குற்றவாளியா. என்ன அப்போ ஜாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. அதே மாதிரி 3 விதமான ஒரே விதமான குற்றங்களை ஒரு கால்குலேட்டர்ல 3 குற்றங்கள் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி தண்டனை பெற்ற குற்றவாளிய வாரண்ட் இஷ்யூ பண்ணாம அவனை இல்லாமலேயே வித் பிரசன்ஸ்ங்கிற ஆப்ஷன் வச்சு அவனை சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணலாம். விசாரணை செய்யறதுக்கு அவன் ஓடி போயிட்டான் வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி லீகல் எய்ட்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருவரை அரசு செலவிலேயே நியமித்து, ஐயா நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அக்யூஸ்டே வரலங்க லேபிங்கே கேஸ் வருது இல்ல, சும்மா நீங்க நடத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு நடத்துங்க. அவன் போலீஸ் கொடுத்த டாக்குமெண்ட்டை வாசி அவர் நடத்துவாரு. எனக்கு ஒரு வழக்குல ஒரு அனுபவம் உண்டு. ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு ரேப் கேஸ், கேங் ரேப் மெட்ராஸ்ல
ஒரு சினிமாவில் நடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பொண்ணை 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டானுங்க. அந்த பொண்ணை பார்த்தா சினிமாவில் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அப்படி ஒரு ரேப் கேஸ்ல அந்த 6வது நபர் 5 பேர் கொஞ்சம் ஏதோ வசதியா இருந்தா சினிமாவில் இருந்த பல்கா திட்டு கொண்டு போய் வைக்க வச்சுட்டான். 6வது ஆளுக்கு வக்கீல் இல்ல. ஒரு வக்கீல அரசு தரப்புல நியமிக்கணும் லீகல் எய்ட் அத்தாரிட்டில இருந்து போட்டாங்க. அவரு வந்து குஜராத் ஸ்டேட்டு. அவர் இங்க வந்து ஏதோ ஈவினிங் காலேஜ்ல பிஎல் படிச்சு வக்கீல் ஆயிட்டாரு. அந்த ஆளு வந்து அவன் ஆடிக்கு போட்டா அவனுக்கு என்ன ஆடிக்கு போனான்னு அவனுக்கே தெரியாது. எனக்கு நான் வந்து அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் பொண்ணு செய்யல. அவன் சொல்ல உனக்கு கண்டிப்பா உள்ளதான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உன் வக்கீல் அவ்வளவு அழகா ஆய்வு பண்ணாரு. என்ன கவுட்டு கேக்குது, என்ன பதில் சொல்லாலே தெரியல. இந்த மாதிரி ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜெயிப்ப கேஸ் அப்படின்னு கேட்டேன். இப்போ இதே சூழ்நிலை தான் இந்த எக்ஸ்பார்ட்டி ஆகிற அல்லது ஆப்சன்ட் ஆகிற அல்லது அப்ஸ்டாண்டிங் அக்யூஸ்டுக்கு ஒரு வக்கீலை வைத்துக்கொண்டு அவர் வாதாடுவார். அதை நீ கேட்டு நீதிபதி தீர்ப்பு எழுதுவார்னு சொல்லக்கூடிய விஷயம் அவனுக்கான உரிமையை முழுவதுமாக மறுத்துவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ நீ வந்து கோர்ட்ல அப்பியர் ஆகு, நீ வந்து உண்மையை பேசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனை கட்டாயப்படுத்துகிறோம். அந்த அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட கொடுக்கலாம். அந்த பார்ட்டி இல்லாம கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு. அதுல அப்ப பெயில் ரிஃபார்ம்ல என்ன பண்ணிருக்குன்னு ஒரு அம்மா திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுட்டு இருக்கு. பெயிலுங்கிறது எப்படி டெபினிஷன் பண்ணலையோ பழைய சிஆர்பிசில, இப்ப நடைமுறையில் இருக்க சிஆர்பிசில அது பேர் பெயில் கண்டிஷன் டிஃபைன் பண்ணல. கோர்ட் விரும்புற மாதிரி கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்டிபிஎஸ் கேஸ்ல தான் நினைக்கிறேன், இவன் ஃபாரினுக்கு ஓடி போயிருவான், அப்ப அவன்கிட்ட பாஸ்போர்ட்டை முடக்கி வை அப்படின்னாங்க. இந்த மேனகா காந்தின்னு ஒரு வழக்கு இருக்குது. உச்ச நீதிமன்றத்துல தீர்வு செய்யப்பட்ட வழக்கு. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது நடந்த வழக்கு. மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அந்த அம்மாவோட மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை அரசாங்கம் முடக்கி வைத்து விடும். அப்போ அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடும். கான்ஸ்டியூஷன் படி நான் இந்தியாவெங்கும் சென்று வரக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. அதே போன்று உயிருக்கு ஆபத்து இருக்கு என்றால் இந்தியா விட்டு வெளியே செல்லவும் எனக்கு உரிமை உண்டு. என் பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டா நான் எப்படி இந்தியா விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ரைட் டு டிரான்ஸ்போர்டேஷன், உலகெங்கும் சுற்றி வருவதற்கு ஒரு பிரஜைக்கு உரிமை உண்டு, அவங்க பாஸ்போர்ட்டை முடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இங்க எங்க பாஸ்போர்ட்டை முடக்க கூடாது, அதை வாங்கக்கூடாது, பெயில் கண்டிஷனா அதை வாங்கி வைக்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் ஒரு கருணை உள்ளத்தோடு வழக்கை அணுகக்கூடியவர். சம்திங் இஷ்யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரோட நெட் ஏதோ இஷ்யூ இருக்கு. கொஞ்சம் மத்தவங்களே வீடியோ விட்டு போயிட்டீங்க. வீடியோ மத்தவங்களாம் போயிட்டீங்க. அதெல்லாம் வீடியோ வெளியே வந்திருக்கீங்க பாருங்க. நிறைய ஸ்டேஷன் வந்தவாசி சவுத், டிஎஸ்பி வந்தவாசி, கேம்ப் ஆஃபீஸ், டிஎஸ்பி ஆஃபீஸ் போலோ வந்துட்டீங்க. நிறைய ஸ்டேஷன் வெளியே இருக்கீங்க பாருங்க. தூசி நிறைய வெளியே இருக்கீங்க. சார் இஷ்யூ நான் பேச கேக்குதுங்களா? ஆடியோ கேக்குதுங்களா? செய்யாரு ஆடியோ கேக்குதுங்களா? செய்யாரு கேக்குதுங்க சார். ஓகே ஓகே சார். சாருக்கு வெயிட் பண்ணலாம். இப்ப கேக்குதா? கேக்குது சார். மியூட் ஆயிட்டு திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா கேக்குது சார். கரெக்ட் சார். ப்ளீஸ் சார். அந்த வழக்கை காரணம் காமிச்சு சென்னை உயர் நீதிமன்றம் டாக்குமெண்ட் அடிப்படையில் இனிமே பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்க கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டது. சென்னை இந்த மாதிரியான தீர்ப்புகள் தான் இந்த சட்டங்கள் திருத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தவை. இப்போ பெயில் கண்டிஷன்ல பெயில் கொடுக்கும் போது பாஸ்போர்ட்டை வாங்கிக்கலாம். அவரு வந்து நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
அப்ப ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கும் அப்படி கொடுக்காங்க, பெயிலுக்கும் அப்படி கொடுக்காங்க. அதே மாதிரி நேற்று ஒரு டிஎஸ்பி எனக்கு அழகா ஒரு கேள்வி கேட்டார். சார் உப்பா ஆக்ட்ல அது யார் கேட்டான்னு தெரியல, நல்லா ஒரு கேள்வி. இந்த அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுல வந்து the 438 of the code is not applicable. ஒரு 438 என்ன சார் அப்படின்னா, சார் அதான் சார் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னாரு. அதெல்லாம் ரைட் சார். 438ல தி கோட்னு கொடுத்துருக்கு, இங்க பிஎன்எஸ்எஸ் இருக்க, நீங்க எதை பயன்படுத்துவீங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 3 சட்டங்கள் திருத்தப்பட்டாலும் கூட பழைய திருத்தப்படாத சட்டங்கள் மைனர் லாஸ் எல்லாத்துலயுமே இருக்குது. அதுல அந்த கோடுங்கிற வார்த்தை சிஆர்பிசியை குறிக்குது. அதுக்கு ஈக்குவலா பிஎன்எஸ்எஸ் 438க்கு ஈக்குவலா என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏன் சார் பொருந்தாலான்னாரு. அவர் எனக்கு செக் பண்ணிட்டு வச்சாரா அல்லது செக் பண்ணி பார்த்தாரான்னு தெரியல, வாத்தியாரா இருக்காரு தெரியுமான்னு கேட்க வச்சாரான்னு தெரியல. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லெஜிஸ்லேஷன் சொல்லக்கூடிய தடா, பொடா அல்லது யூபிஏ அல்லது லைக் தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தா குண்டாஸ் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தடுப்பு காவல் சட்டங்கள். அங்க வந்து பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வராது. ஏன்னா அதனால அந்த சட்டங்களை இங்க போட்டு குழப்பிக்க வேணாம். அது ஏன்னா எனக்கு கேள்வி கேட்டதுனால அந்த பதில் வருது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா NDBS ஆக்ட், SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், மணி லாண்டரிங் ஆக்ட், பிறகு நம்ம தமிழ்நாடுல ப்ராஹிபிஷன் ஆக்ட், ரேகிங் ஆக்ட், இப்படி எல்லாம் மைனர் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் சிஆர்பிசியோடு இணைந்து வரக்கூடிய சட்டங்கள். இன்னொன்னு சொல்லுங்க, இந்த நாமதாரி சட்டம்னு ஒண்ணு சொல்லுவோம், டான்பிக்ஸ், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட். நீங்க சீட்டு கம்பெனில போட்டு ஏமாந்தீங்கன்னா இந்த ஆக்டிக்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. அங்க பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர் சேர்ந்து வரும். ஏன்னா ஆர்டிஓ, ரெவன்யூ ரெக்கவரி அத்தாரிட்டி எல்லாமே அதுல வந்துடும். அது இதையும் குழப்பிக்க வேணாம். சிஆர்பிசியோட சேர்ந்தா அது வரும். அப்ப சிஆர்பிசியில என்ன கரஸ்பாண்டன்ட் ப்ரொவிஷன் இருக்கோ அதுதான். இதுல சேவிங் கிளாஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை நீங்க படிக்கணும். அதை நான் நேற்று கிளாஸ்ல சொன்னேன். அதை ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னீங்க. ஜூன் அல்லது ஜூலை 3ஆம் தேதியா இது நடைமுறைக்கு வர்றது. அதுக்கு முன்னால் என்னைக்கு சார் நடைமுறைக்கு? ஜூலை 3 சார், ஜூலை 4 இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. 17 ஜூலை 1ஆம் தேதி வருதுன்னா ஜூன் 30 31 தெரியலையா, அது வர ஜூன் 30ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் தான். நீங்க அதை கொண்டு போய் புதிய சட்டத்துல அடாப்ட் பண்ணக்கூடாது. அதுதான் சேவிங் கிளாஸ். நீங்க அதனால என்ன பண்ணுவீங்கன்னா 2 புக்குமே வச்சிருக்கணும். எத்தனை பேர் புக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ வாங்காதீங்க, கொஞ்சம் போடுங்க. ஜூன் 3ஆம் தேதி கூட வாங்கிக்கலாம்னா நான் என் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் புக் வாங்கி வச்சிருக்கேன், கிளாஸ் எடுக்கணும் படிக்கணும்னு சொல்லி புக் வாங்கி வச்சிருக்கேன். 1200 ரூபா 2000 ரூபாய்க்கு புக் வாங்கி வச்சிருக்கேன். பட் என்னன்னா அந்த பாதி சட்டங்கள் பொருந்தும். அதுல தவறாக இல்லாத வரையில் புது சட்டங்கள்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். புது சட்டத்துல ஒரு தூக்கு தண்டனைக்கு பதிலாக அது ஆயுள் தண்டனைன்னு மாத்திருந்தான்னு வைங்க, அந்த பெனிஃபிட்டை அந்த அக்யூஸ் கொடுக்கலாம். ஒரு கொலைக்கு, ஒரு எக்ஸாம்பிள சொல்ல, ஒரு கொலைக்கு தண்டனையாக ஆயுள் தண்டனை தான், இன்னும் தூக்கு தண்டனை கிடையாது. இந்தியாவில வந்து மனித உரிமை நாங்க பாதுகாக்க போறோம், தூக்கு தண்டனை கிடையாதுன்னு பிஎன்எஸ் சொல்லிட்டுனா நீங்கள் அவளுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்க வேண்டும். 1-7 இல்ல, அதுக்கு முன்னாடியே கொலை செய்து அவள் விசாரணையில் இருந்தாலும் கூட அந்த தண்டனையை குறைந்த தண்டனை தான் வழங்க வேண்டும். ஆனால் ஒரு குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை தான் இருந்தது, இப்ப தூக்கு தண்டனையா மாத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப டபுள் டெத்துக்கு அதிகபட்ச பனிஷ்மெண்ட் என்ன? டபுள் டெத்துக்கு பிஎன்எஸ்ல இல்ல, ஐபிசில கேட்க. 304B டபுள் டெத்துக்கு அதிகபட்ச தண்டனை என்ன? The question is not understandable. Please, sir. 304B ல இருக்குல்ல ஐபிசி. Yes, sir. Yes, sir. டவுரி டெத், அதுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன? அதிகபட்ச லைஃப் சார். சார் 7 வருஷம் சார். லைஃபா 7 7 years. 7 years சார். பாத்தீங்களா, நமக்கே பிரச்சனை இருக்கு. அதிகபட்ச தண்டனை, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் லைஃப். சரிங்களா, நான் சொல்லிடுறேன் லைஃப். இப்போ பிஎன்எஸ்ல ஒருவேளை சட்டத்தை மாத்தி இனிமே டவுரி டெத் பண்ணா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30/6/2024 ஒருத்தன் ஒய்ஃபை கொண்டுட்டான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதா இல்லது லைஃப் கொடுக்கறதா? லைஃப் தான் கொடுக்கணும்.
பின்னால் வந்த சட்டத்தில் ஏமா லைஃப் தானே சார் லைஃப் கொடுக்கணும் தான் கொடுக்கணும். நீங்க போடுற செக்ஷன் அதான் போடணும். பிஎல்எஸ்ல போட்டு டெத்து கொடுன்னு சொல்லக்கூடாது. டிஓ டிஓ என்னைக்கு அந்த முன்னாள் தானே முந்தின நாள் தான் டேட் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து வரும்போது அப்ப நீங்க அந்த செக்ஷன் பயன்படுத்தி அவங்க வந்து பிஎல்எஸ் வந்து தூக்குடுன்னு சொல்லக்கூடாது. புதுசா சட்டம் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் அந்த சேவிங் கிளாஸ். இந்த 3 சட்டத்துக்குமே இந்த சேவிங் கிளாஸ் பொருந்தும். ஒவ்வொரு ஆக்ட்லயும் ஒவ்வொரு செக்ஷன் சேவிங் கிளாஸ்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கங்க. 1. 2வது இதுக்கு பேரு ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட், ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். இது இந்த சட்டத்துல சொல்லே சார்னு சொல்லக்கூடாது. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது ஃபைனும் அப்படித்தான். பழசுல ஃபைன் கம்மியா இருக்கு, இப்ப கூட்டி இருக்கலாம். புதுசா கூட்டின ஃபைன் எல்லாம் போடக்கூடாது. ஜட்ஜி கிட்ட பிபி சொல்லும் போது அதெல்லாம் பாத்துக்கணும். அந்த சிக்கிட்டாயா அப்படின்னு எழுத முடியாது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு பழைய சட்டம் தான் பொருந்தும். எக்ஸப்ட் புது சட்டத்துல தண்டனை குறைவாக இருந்தால் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு தண்டனை குறைப்பு செய்யலாம். ஃபைனை குறைக்கலாம், ஜெயில குறைக்கலாம், தண்டனை குறைப்பு செய்யலாம். ஆனால் இங்க முடியாது. இப்ப இன்னொரு விஷயத்த சொல்லி நீங்க மாத்தி மாத்தி சொன்னதுனால ஒரு விஷயம் எனக்கு புரிய முடிச்சது. 7 years அப்படின்னு சொல்றீங்க. ரேப்புக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் எவ்வளவு? ரேப் சார் 3 years சார். அப்படியா? ஆமா சார். 7 years சார். கைப்போட வில்லிங்ல அவளை கட்டாயப்படுத்தி பண்ணா 3 years. 10 years ரேப்புக்கு தான் கேக்குறேன். 10 years சொல்றது கரெக்ட். 7 வருஷம் இருந்துச்சு. இப்ப நிர்பயா கேஸுக்கு போல அதை 10 வருஷமா ஆக்கியிருக்காங்க. இதே மாதிரிதான் திருநாட்பூர் பிலையும் மினிமம் 7 years மினிமம். நல்லா புரிச்சுக்கங்க. இந்த ஐபிசி பிஎல்எஸ் மாத்துறதுல எல்லா குற்றச்செயலுக்கும் குறைந்தபட்ச தண்டனை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எல்லாத்துலயுமே மேக்சிமம் பனிஷ்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். ஐபிசில ஒரு 3 7 அஃபென்ஸுக்கு மட்டும் தான் மினிமம் பனிஷ்மெண்ட் இருக்கும். இங்க இந்த பிஎல்எஸ்ல அதிகமாக ஒரு திருத்தம் செய்யப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் எவ்வளவோ மேக்சிமம் எவ்வளவோ. குற்றவாளி என்று நிர்ணயித்து விட்டாலும் நமக்கு தண்டனை மினிமம் கொடுக்கலாம், அது குறைச்சு கொடுக்க முடியாது. நீதிபதிகளுக்கு அங்க ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. இப்ப கொலை கேஸுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன? லைஃப் சார். அதிகபட்ச தண்டனை லைஃபா? டெத் சார். டெத்து. அது நான் வரல. 40 50 வரல. அது 2வது பேசுவோம். டெத்து கொலைக்கு அதிகபட்ச தண்டனை மரணம், தூக்கு தண்டனை. சரிதானா? குறைந்தபட்ச தண்டனை எவ்வளவு? கொலை கேஸுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை எவ்வளவு? லைஃப் சார். லைஃப் கொடுப்பாங்க. லைஃப். அப்ப அதிகபட்ச தண்டனை மரணம், குறைந்தபட்ச தண்டனை லைஃப். இத விட்டுட்டு சில மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட் சொல்ல முடியாது, டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்கன்னா, டெத்துன்னு கொலை கேஸ்னு முடிவு எடுத்துட்டு 10 வருடம் கொடுத்தாங்க. சண்முகன் ராஜகோபாலுக்கு அதான் நடந்துச்சு. மதுரையில ஒரு கோர்ட்ல அப்படிதான் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த மாவட்ட செஷன்ஸ் நீதிபதிகள் வேலையிலிருந்து நீக்கப்படக்கூடிய அபாயத்துக்கு உள்ளானார்கள். தவறா தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் இப்ப சொல்ல போலீஸ்காரங்க இது ஏன் சொல்றேன்னா, புதிய சட்டத்துல தண்டனை கூட்டி இருக்கு, தூட்டி கொடுக்கணும் அப்படின்னு எழுதக்கூடாது. இது எங்க சொல்லுவீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் எழுதுவீங்க. நீங்க விசாரிக்கும் போதுக்குள்ள எஃப்ஐஆர்ல என்னமோ செக்ஷன் போட்டு போங்க. ஃபைனல் ரிப்போர்ட் போட போது இப்ப 173 சப் கிளாஸ் 2 இப்ப எங்க மாறி இருக்கு பாத்துட்டீங்களா? ஃபைனல் ரிப்போர்ட்ல இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்களா? பாருங்க, அப்புறம் பாத்துக்கங்க. அந்த இடத்துல எழுதும் போது இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொண்டு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டு போயிட்டாரு. உங்களுடைய இறுதி அறிக்கையை, விசாரணை அறிக்கையை, புலன் விசாரணை அறிக்கையை, 173 சப் கிளாஸ் 2 அறிக்கையை சிஆர்பிசில கொண்டு போய் நீங்க பிபி கிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டிய தேவையில்லை, கட்டாயம் இல்லைன்னு ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் நாட் ஏ போலீஸ் ப்ராசிக்யூட்டர் என்ற ஒரு கோட்பாடை உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப வலியுறுத்திருக்கு. அதை இப்பவும் இந்த புது சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்காக மாவட்ட அளவில் ஒரு லீகல் அட்வைசர் கலெக்டருக்கு போடுறாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நடத்த போகுது இந்த வருஷம். 39 வழக்கறிஞர்களை மாவட்ட அளவில் டெபுட்டி கலெக்டர் ரேங்க்ல குரூப் 1 சர்வீஸ்ல எடுத்து லீகல் அட்வைசரா போடுறாங்க. ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா
அவங்ககிட்ட போய் நீங்க ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லதுக்கான வரைமுறைகள் வருமோ இல்லவோ தெரியல. அது நம்ம இதுல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கொண்டு வரலாம். சிஆர்பிசிக்கு இன்னும் ரூல் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ நீங்க தான் செக்ஷனை படிச்சு பார்த்து போகணும். இப்போ நான் அந்த இதுல இருக்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் குறையாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் போலீஸ் ஆபீசர்ஸ். சப் இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கவங்களுக்கு பேரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள். நீங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ். அதனால யூ ஆர் த எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி ஆஃப் தி லா. சிஆர்பிசியை எக்ஸிக்யூட் பண்றது நீங்க தான். முதல்ல உங்க தான் குழந்தை பிறந்து தவந்து டாக்டருக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் தான் விசாரணை அதிகாரி, நீங்கள் தான் புலன் விசாரணை அதிகாரி, நீங்கள் தான் பண்ணணும். இப்போ இன்னொரு விஷயம் கேட்கிறேன். அவர் கரெக்ட் ஆயிடுச்சுங்க சார். கரெக்ட் ஆயிடுங்க சார். நெட் கட் ஆயிடுச்சுங்க சார். புலன் விசாரணையில அது இன்வெஸ்டிகேஷன், இன்கொஸ்ட், பிரேத விசாரணை. அவன் கொலைன்னு சொல்லல, எப்படியே செத்துக்கிறான். இன்கொஸ்ட் யார் பண்ணணும்? நான் தப்பு பண்ற இடத்த மட்டும் தான் சுற்றி அடிச்சு போயிட்டு இருக்கேன். புலன் விசாரணை அதிகாரி செய்வதற்கு பேரு இன்வெஸ்டிகேஷன். அவங்க பண்றது இன்கொஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுறோம். நடைமுறையில இது பெரிய தப்பு. அத யார் தான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வருவாய் அதிகாரிகள் சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் இன்கொஸ்ட் பண்ணணும். சார் 174 கிளாஸ் 3 சார். அது அவங்க தான் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதத்தான் அவங்க பண்றதுதான் இன்கொஸ்ட். நீங்க பண்றது இன்வெஸ்டிகேஷன். ஆனா கோர்ட்ல இன்ன வரைக்கும் அதை பத்தி ஒரு தெளிவு இல்லாம அப்படியே ஓடிட்டு இருக்கு. இது எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வழக்கு படிக்கிறதுக்கும் பிராக்டிஸ் வழக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. நம்ம திருநெல்வேலியில ஒரு அக்ரி இன்ஜினியர் ட்ரெயின் முன்னாடி பாந்து விழுந்து செத்து போயிட்டார் கடந்த ஆட்சியில, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த வழக்கு குறித்து டிஎஸ்பி ஒருத்தர் விசாரணையில் இருக்காரு, ஸ்பெஷல் டிஎஸ்பி சிபிசிஐடியில. நானும் எங்க சீனியரும் அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். அடுத்த அந்த விசாரணை வந்துட்டு இருக்கோம். ஓடி எங்களுக்கு கேட்டாரு. அவர் எங்க சீனியர் கிரிமினலா நல்ல பிராக்டிஷனர். அவங்க அப்பாவும் கிரிமினல் சைட்ல பிராக்டிஷனர், அகமது ஹசன் பேர், திருநெல்வேலியில. அவர் கேட்டாரு, என்ன சார் இந்த மாதிரி இன்கொஸ்ட கோர்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா சார், நீங்க பண்ணது இன்வெஸ்டிகேஷன். இன்கொஸ்ட் யார் தான் பண்ணோம்? எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வச்சு பண்ணாதான் செல்லும். அது இது அதர்வைஸ் இது நாட் இன்கொஸ்ட். கோர்ட் மத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணி கோர்ட் கண்டுக்காம விட்டு போகுது. அதனால புதிய சட்டத்தை ஃபாலோ பண்ணும்போது முக்கியமா யாருக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதுங்கிறத அதை பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணணும். ஏன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. யார் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்? எஸ்ஐ சார். எஸ்ஐ இருக்கலாமா இருக்க கூடாதா? அதான் என் கேள்வி. எஸ்ஹெச்ஓ இல்லைங்க சார். எஸ்ஹெச்ஓ இல்லைங்க சார். இல்ல இல்ல. ஆனா நம்ம என்ன போட்டு எழுத்து போட்டு வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். ஏட்டாயிரம் எழுத்து வாங்கி அவன் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு போட்டு வச்சிருக்கோம். ஜெனரல் டைரி அவன் தான் மெயின்டைன் பண்றாரு இல்லையா? நடைமுறையில் இருக்குல்ல. அவர் தான் ஐயா வெளியே போயிருக்கேன், நான் தான் பாத்துட்டு இருக்கேன். முடிஞ்சு போச்சு. அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்னு அதுக்கு பேரு. ஏட்டைய பாப்பாருன்னு சொல்லக்கூடாது. எஸ்ஐ இல்லாட்டாலும் எஸ்ஐ தான் எழுத்து போடணும். அதான் ஏட்டைய எழுத்து போடக்கூடாது எங்கேயும். ஏன்னா போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல போகக்கூடிய டிஎஸ்பி, ஏஎஸ்பி அப்படிதான் இருக்க முடிய. யாரும் இல்ல ஹெட் கான்ஸ்டபிள் பவர் கிடையாது. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. இதெல்லாம் நடைமுறை உள்ள சிக்கல். சிஆர்பிசில பிஎன்எஸ்ல தெரியாது. நீங்க கண்டுக்காம விட்டுருவாங்க. எங்கேயாவது பெரிய பிரச்சனை இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போதுதான் வச்சு அடிப்பான். லிமிட்டு இது இந்த ஆளு அத்தாரிட்டி இல்ல, அது எடுத்துக்க முடியாது. நான் யாரையும் குறைச்சி மதிப்புக்காக சொல்ல. ரேங்க் அது பிரிட்டிஷ்காரன் கிரியேட் பண்ண ரேங்க், அது அப்படியே இருக்குது. அந்த விஷயங்களை பாத்துக்கணும் இன்வெஸ்டிகேஷன்ல. சரி, ட்ரையல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையலுக்கு வரும்போது பிபி கிட்ட போடுமான்னு கேட்டா பிபி கிட்ட ஏபிபி இருக்கும், பிபி இருக்கும், அதெல்லாம் போறோம். அவங்கள்ட்ட அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை காமிக்க வேண்டியதில்லை. நீங்க தைரியமாக உங்கள் மீது உங்களுக்கு கான்பிடன்ஸ்னா உங்க ரிப்போர்ட்டை கொண்டு நேரா போட்டு கோர்ட்ல போடலாம். நம்ம பயந்துக்கிறோம்.
நமக்கு லா தெரியாதே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. நம்ம சரியா படிக்கலையோ, நம்ம எங்க தப்பு பண்ணிடுவோம்னு ஒரு எண்ணத்துல தான் ஏபி கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கும். அவரும் எழுதி கையெழுத்து போட்டு தராரு. அப்ரூவ்டு காப்பி, டிராஃப்ட் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சரி, அங்க போய் அக்யூட்டராக ஏபிபி யாராவது கேள்வி கேட்கலா? கேட்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க எழுதணும், நீங்க படிக்கணும், நீங்க கொண்டு போய் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரி, ட்ரையல் கமாண்ட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வேலை முடிஞ்சேன்னு கேட்டா கிடையாது. இப்போ புது சிஆர்பிசில விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். அதுல முக்கியமானது ப்ராசிக்யூஷன் விட்னஸ பாதுகாக்கணும். அதுக்கு பேரு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. அந்த செக்ஷன்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. முன்னாடி அதுக்கு நமக்கு தேவையில்லை. நீ வந்தாவா போலாம் போ, நீ சார்ஜி சொன்னா சொல்லு, சொல்லா போலாம் போ. ஐயா சார்ஜி வெளியே வெட்டிடுவாயா, எனக்கு வேலை, நான் போலீஸ் ஆஃபீஸர் உனக்கு சார்ஜியா போட்டா வந்து சொல்லு. அதுலதான் பிறல் சாட்சிகள் நிறைய வரும். ஹாஸ்டல் விட்னஸ். ஹாஸ்டல் விட்னஸ்ன்னு இவ்வளவு பேசுறோம், அங்க எவிடன்ஸ் சேர்க்கல அப்படி ஒரு வார்த்தையே இல்லை ஹாஸ்டல் விட்னஸ். ஆனா நம்ம நடைமுறையில கொண்டு வந்து நம்ம பிபி சொல்றாரு ஹாஸ்டல் விட்னஸ் டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் பண்ணியாச்சு, ரைட்டு. அவங்க என்ன தண்டனை வாங்கி கொடுத்தோம்? ஒண்ணும் கிடையாது. ஐபிசில போய் அவங்க திரும்ப செக்ஷன் போட்டு கொண்டு வரணும். நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். சாட்சி கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். நான் வந்து நின்னதே பெரிய விஷயம். இதை வர ஹாஸ்டல் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்றது? ஹாஸ்டல் விட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி திரும்ப சொல்லலாமா? சொல்லலாம். எங்க சொல்லலாம்? கம்ப்ளைண்டே ஹாஸ்டல் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம் சார்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கம்ப்ளைண்ட் அவனுக்கு சொல்லக்கூடாது. அவனும் ஒன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் விட்னஸ் தான். ஏன்னா நீங்க தான் அவன் டீஃபேக்டோ கம்ப்ளைண்ட், அந்த வார்த்தையை பாருங்க, அவன் டீஃபேக்டோ கம்ப்ளைண்ட். நீங்க தான் ப்ராசிக்யூஷன். ஏன்னா நீங்க தான் கம்ப்ளைண்ட், ப்ராசிக்யூஷன் உங்களுக்காக வளர்த்து அரசு தரப்பிற்காக. அப்போ அங்க வந்து ஆகும்போது அவனை ஆகாம காப்பாற்றுவதற்காக இப்போ வந்திருக்க சிஸ்டத்துக்கு பேரு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம். எந்த அளவுக்கு சாத்தியப்படுன்னு தெரியல. உங்க ஸ்டேஷன்ல எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்களோ அத்தனை போலீஸ்காரங்களும் ஒவ்வொரு விட்னஸுக்கும் பாதுகாப்பு இருக்கணும். ஐயா அவனுக்கு பத்திரமா கூட்டு போய் கோர்ட்ல காமிச்சு அக்யூஸ்டுக்கு தான் முன்னாடி பாடி எஸ்கார்ட் போனோம். இப்போ விட்டதுக்கும் எஸ்கார்ட் போக வேண்டிய சூழ்நிலைக்கு காவல்துறை தள்ளப்பட்டுள்ளது. நேற்று கேட்டாங்கல்ல, ஒரு 10 years 15 yearsக்கு முன்ன அக்யூஸ்ட் எல்லாம் கூட்டு போயிட்டு செஷன்ஸ் பிபி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அங்கேயே நைட் அவட கூடவே வச்சிருந்து மறுநாள் கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தி விட்னஸ் சொல்லுவாங்க. இப்ப அது நடைமுறை இல்லாம போயிடுச்சு சார். இப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான், சட்டத்தின்படியாக. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பிரெஞ்சுல கொண்டு வந்தாங்க. ஜெர்மன்ல வந்துச்சு. அப்பவுமே நாங்கெல்லாம் உடனே அங்க வந்துட்டு கொண்டாடுன்னு சொல்லி இங்க செமினார் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணி இந்தியாவில் எப்படி கொண்டு வர்றது, யார் பாதுகாப்பு அளிப்பது அப்படிலாம் வச்சிருந்தோம். ஒரு வழியா கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் மாலிமத் கமிட்டி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு முன்னாள் ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்த மாலிமத் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருந்துச்சு. 2006 வாக்கில் 5ல் போட்டு 6ல் அது ரெக்கமெண்ட் கொடுத்து 8, 9 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியல. 126 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. வெறும் 12 தான் ரெக்கமெண்ட் பண்ணாலே நடத்த கொண்டு வந்தாங்க. அதுல விடுபட்டு போனதெல்லாம் இங்க சேர்த்து விட்டாங்க. ஏன்னா அதுல ஒரு கேலி கூத்தால ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. உங்களுக்கு ப்ளீ பார்கெனிங் தெரியும்ல? உங்களுக்கு இருக்கு. என்னன்னு புரியாத நடைமுறை சாத்தியமும் இல்ல. ஏன் நடைமுறை சாத்தியம் கேட்டா அது 2006ல் கொண்டு வரப்பட்ட சட்டம். இதே இந்த ரக்ஷா சக்தி யூனிவர்சிட்டி, போலீஸ் யூனிவர்சிட்டி, இந்தியாவின் முதல் போலீஸ் யூனிவர்சிட்டி சொல்லப்படக்கூடிய குஜராத்ல தொடங்கி வைக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில 2014ல் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போனோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அங்க கூட வந்தாரு, மெட்ராஸ்ல இருந்து. பேரெல்லாம் சொல்ல வரும்ல. நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன்னாரு. என்ன சார் பண்றீங்கன்னா, டாக்குமெண்டே கிடைக்க மாட்டாங்க, மெட்டீரியலே கிடைக்க மாட்டேங்கிறாரு. ஏன் சார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு 1008 பேர் வேலை செய்வான், செஷன் ஜட்ஜிங்க கையை காமிச்சா கொண்டு வந்து கொடுத்துருவானா சார் அப்படின்னா. நீங்க வேற தம்பி, நான் எழுதுங்க டாபிக் அப்படி அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு. இந்த ப்ளீ பார்கெனிங் 2006 அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு 2016 வரைக்கும் இந்தியா ஃபுல்லா வச்சுட்டேன். ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல. 2010 வருடங்கள் வரைக்கும். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. 10 வருடங்கள் வரைக்கும் ஒரு கேஸ் கூட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல கூட ஃபைல் ஆகல, ட்ரையல் கோர்ட் லெவல்ல கூட ஃபைல் ஆகல. என்னன்னு கேட்டா, அதான் சொன்னால நம்ம வாத்தியார்கள் பார்த்த பார்வை, நான் ஒரு அக்யூஸ்ட், நீங்க ஒரு ஜட்ஜி,
ஐயா நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன், நான் எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எனக்கு பாவம் புண்ணியம் பார்த்து நீங்க லைஃப் கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு 10 வருஷம் கொடுத்துங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்குவாரு. அந்த ஜட்ஜி, அதான் ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி, சார்ஜ் ஃப்ரேம் பண்ண ஜட்ஜி எல்லாம் பார்த்துட்டு இல்ல கொடுக்க முடியாது, உனக்கு ப்ளீ பார்கெனிங் பண்ண முடியாது, ஏன்னா கண்டிஷன் இருக்கு அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு. பெண்களுக்கு எதிராக குற்றம் இருக்கக்கூடாது, அதுக்கு பிறகு அரசுக்கு எதிராக குற்றம் இருக்கக்கூடாது, சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ் இருக்க, கஞ்சா கிடைச்சிருக்க கூடாது, அப்படி நிறைய கண்டிஷன் இருக்கு இதுல. அதுல வந்து பார்த்து இதுல வந்து கேட்டகரிக்குள்ள நீ வரல, உனக்கு ப்ளீ பார்கெனிங் பண்ண முடியாது, தண்டனையை மாற்றம் செய்யும். ப்ளீனா குற்றச்சாட்டு, அது அமெரிக்கன் இங்கிலீஷ். நமக்கு அமெரிக்காரனை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும் நமக்கு, அதனாலதான் இந்த பேரல் நோடிலாம் வாங்கி தடைக்கிறோம், அவன மாதிரி வெள்ளையாயிர மாட்டான்னு சொல்லி. ஏன்னா அதுக்குதான் எல்லா இடத்துலயும் அது இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அவன் நேஷனல் லா ஸ்கூல்ல வச்சான் அமெரிக்காக்காரன். நம்ம காலையில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போவோம், அவன் நேஷனல் லா ஸ்கூல்ல வச்சோன்னா இவன் அவ்வளவு வரும் நேஷனல் லா ஸ்கூல்ல ஆரம்பிச்சான் இந்தியாவில், தேசிய சட்ட பள்ளி. யோ பள்ளி முடிச்சுட்டே காலேஜ் போவோம், இங்க காலேஜ் வைக்காம திரும்ப பள்ளி வச்சுட்டு இருக்க அப்படின்னா அது அமெரிக்கா எனக்கு புரிஞ்சிருச்சு. 2000 என்ன பண்ணா நேஷனல் லா ஸ்கூல்னு அவன் வச்சிருந்த பேரெல்லாம் மாத்திட்டு லா காலேஜ்னு அவன் மாத்தினான். இப்ப உடனே இவங்க ஐயோ லா ஸ்கூல் ஆகி போச்சே நம்ம மாத்த அப்படின்னு சொல்லி இப்ப திருச்சியில எடுத்து பாருங்க, தேசிய சட்ட பல்கலைக்கழகம். எது அவன் காலேஜ் மாத்தினா நம்ம அதை விடக்கூடாது, பல்கலைக்கழகம். இந்த இதை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டு வச்ச கதையில நிறைய மாத்தி வச்சிருக்கோம். சார்ஜ்னு சொன்னா பார்த்தா சார்ஜ் ஃப்ரேமிங், சார்ஜ் பார்கெனிங் தான். என்ன குற்றச்சாட்டு விளையாடுமோ அதுக்குத்தான் பார்கெயின் பண்ணோம். ஒருத்தன் காதை கடிச்சு துப்பிட்டான் சார், காது இருக்குல்ல, காதை கடிச்சு ரெண்டு துப்பிட்டான், என்ன பனிஷ்மெண்ட் போடுவீங்க, என்ன அஃபென்ஸ் போடுவீங்க? கிரீஸ் கட்டிங் சார். கிரீஸ் கட்டா? கிரீஸ் கட்ல என்ன சொல்லிருக்கு? நிரந்தர ஊனம். சரி ரைட்டு, நல்ல செக்ஷனு. ஆனா 320 என்ன சொல்லியிருக்கு? அந்த காதை கேட்காமல் போக செய்யறதுலாம் சொல்லியிருக்கு. பெர்மனன்ட் இம்பேரிங் ஆஃப் தி ஏர்னு சொல்லியிருக்கு. காதை நல்லா புரிஞ்சுக்க, காதை கேட்காமல் போக செய்வது இம்பேரிங், பெர்மனன்ட் இம்பேரிங் ஆஃப் தி எய்தர் ஏர். உங்களுக்கு வெளிப்புற காதை கிடைச்சா காது கேட்காம போகுமா? காது கேட்கும் சார், இருந்தாலும் ஒரு காதுன்ற அந்த இது காது மணல தான் கடிச்சிட்டு போயிருக்கான். இதை எப்படி போட்டுக்கலான்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ஜிரியா போட்டு அவளுக்கு ஆபரேஷனுக்கு துட்டு கொடுத்தா சரியா போச்சுன்னு கூட போட்டுக்கலாம், சரிங்களா? கிரீஸ் கட்டா போட்டு இதுவும் பண்ணிக்கலாம், அது உங்க திறமை தான், போலீஸ்காரங்க திறமை தான். ஏன்னா இப்போ இதை பார்கெயின் பண்ணணும். நீங்க போட்டு அனுப்பிச்சிட்டீங்க 326 போட்டு, ஜட்ஜிகிட்ட வருது, ஜட்ஜிகிட்ட சொல்றான் நான் அவனுக்குள்ள அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கான மொத்த செலவை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு தண்டனையில கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இத அந்த ஜட்ஜி கேட்டுக்கிட்டு செக்ஷனை மாத்தி சிம்பிள் இன்ஜினியா மாத்தி கூட தண்டனை கொடுக்கலாம். இதுதான் ப்ளீ பார்கெனிங்கோட கான்செப்ட். ரொம்ப கொண்டைய போட்டு உடச்சிக்காங்க. இது அமெரிக்காவில் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஆளு அதை என்ன பண்ணாரு, பார்கெயின் பண்ணதுக்கு நமக்கு என்ன முடியும், எந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எந்த செஷன் ஜட்ஜியும் செய்யறது இல்லை. தேவதாஸ் அருமையா ஒரு ஜட்ஜி இருந்தார் ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரைட்டு ரைட். அருமையான எம்எல் பிடிச்ச ஜட்ஜி. ஒரு கேஸ் வந்துச்சு, இது ஒரு ரேப் கேஸ். உடனே நம்ம வடிவேல் ஜோக்கு மாதிரி தான், ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிறியா அந்த பொண்ண? ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணா நீ தப்பிச்சா, இல்லாட்டி கவர்மெண்ட் வேலையில இருக்க, உனக்கு ஏற்கனவே செஷன்ஸ் கோர்ட் கன்விக்ட் பண்ணிடுச்சு, ஹைகோர்ட்ல காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அவருக்கு மேல இந்த சார்ஜ் எல்லாம் நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறேன். யாரு? நம்ம தேவதாஸ் ஜே. அருமையா அனுப்பிச்சு விட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அவன் கூட்டு வச்சு மண்டையில கூட்டினான். இதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால ரேப் பண்ண, அப்பா கல்யாணம் ரேப் பண்ண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்ள இட்ஸ் எ வெரி மோஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று தீர்மானித்து வெளியே எங்க இருந்து ப்ளீ பார்கெனிங் வரும் சொல்லுங்க? வர முடியாது. அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் உமன் பண்ண முடியாதுன்னு அங்க சொல்லிட்டான். ஆனா ஹைகோர்ட் தன்னுடைய இன்கரண்ட் பவர் யூஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி விடுது. 320 படிக்கீங்களா, காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் என்ன சொல்லுது 320?
320 என்னங்க சொல்லியிருக்கேன்? 320 சிஆர்பிசி காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் இருக்கா? ஏற்கனவே நீங்க பேசியிருந்தீங்க, ஏற்கனவே பேசுறீங்க, அதான் சொன்னேன். 320 சிஆர்பிசி என்ன சொல்லியிருக்கு? பார்க்காம சொல்லணும். சொல்லுங்க சார். 320 சிஆர்பிசி என்ன சொல்லியிருக்கு? உங்க கையில வச்சிருக்கீங்க, நீங்க தான் நடைமுறையில் இருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும். என் கையில புக்கே இல்லை பாருங்க, நான் எதையும் பார்க்கல. அந்த பக்கம் இந்த பக்கம் ப்ராக்டிஸ்ல நல்லா ஓடிட்டு இருக்கு. காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் இருக்கா? என்ன சார் லட்சுமணன் சார், ஆன் பண்ணிட்டு பேசுங்க மைக்க. சாரி சார், 320 கம்பவுண்டிங் அஃபென்ஸ் சார். காம்பவுண்டிங் அஃபென்ஸா நான் காம்பவுண்டிங் அஃபென்ஸா? 320 கம்பவுண்டிங் அஃபென்ஸ் தான் சொல்லுது. அவ்வளவுதானா? சாரி சார், இதுல கொஞ்சம் தெளிவாயிக்கங்க. எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, ஏன்னா எங்க வாத்தியாருக்குமே உள்ள தெளிவு கிடையாது. காம்பவுண்டபிள் வித் த பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் எஸ் சார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். எஸ் சார் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் பார்த்தா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கேட்டகரி. காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இல்ல. அது பிஎன்எஸ்எஸ்ல என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். நிறைய மாற்றங்கள் இருக்கு அந்த இடத்துல. சரியா? ப்ளீ பார்கெனிங்கும் வேற, காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்ங்கிறது வேற. தரப்பினரிலேயே சமாதானத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இப்ப தரப்பினரிலேயே சமாதானத்தை ஏற்படுத்தும் போது இன்னொரு ஒரு விஷயம் வருது. எவ்வளவு வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகுது? சும்மா விட்டுற முடியுமா? அடிச்சுட்ட எவ்வளவு வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறது? அப்போ ரேப் கேஸ் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, ப்ளீ பார்கெனிங் பண்ண முடியாது. இந்த மாதிரி குற்றங்கள்ல ஒருவேளை தண்டனை தீர்ப்பு வரும்போது காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வழிமுறை இருந்தது. அதுல நீதிமன்றத்தின் டிஸ்கிரிப்ஷன் அதிகாரம் அதிகம், யார்கிட்ட ஃபைன் போட்டு எவ்வளவு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது தமிழ்நாடு அரசே நிர்ணயித்துள்ளது. ஒவ்வொரு மாநில அரசாலும் நிர்ணயித்துக் கொள்ளலாம். இந்தியாவிலேயே ரேப் கேஸுக்கு அதிகமாக காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம மாநிலம் தான். மற்ற மாநிலங்கள் கொடுக்கல, கம்மியா தான் கொடுக்குது. அதனால விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பத்தி அதிகமா படிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், லீகல் எய்டு வச்சு அக்யூஸ்டுக்கு அட்வொகேட் வைக்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அட்வொகேட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அதையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு பேர்லாம் சில சட்டங்கள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, என்டிபிஎஸ் ஆக்ட், எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ரேகிங் ஆக்ட், அதெல்லாம் இந்த சட்டத்தை பாதிக்காத வகையில் அங்க பிரச்சனைகள் அங்க லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெஷல் லா தான் செல்லும். இந்த பிஎன்எஸ்எஸ் வந்து அங்க போய் தலையிடாது. இது பொதுவான சட்டம். பொதுவான சட்டம் செல்லுமா, சிறப்பு சட்டம் செல்லுமானா சிறப்பு சட்டம் தான் அங்க செல்லும். பிஎன்எஸ் அங்க அடங்கி அமைதியா உட்காந்துட்டு ஓடிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன், திரும்பியும் சொல்றேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கவர்மெண்ட்டும் கலெக்டர் தான் நியமிக்க முடியும். அதுல யாரும் கேட்க முடியாது, இவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேணும், டிஃபென்ஸ் கவுன்சில் இவர் தான் வேணும்னு கேட்டுக்கலாம். கூட்டு தான் வரப்போறாரு. செத்து போல ராம்ஜி திருமலையை கூட கூட்டு வரலாம். ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை மாவட்ட எக்ஸிகியூட்டிவ் நீதிபதியா இருக்கின்ற கலெக்டர் தான் நியமிக்க முடியும். அப்படி நியமிக்கும் பொழுது எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல பாதிக்கப்பட்ட நபர் தனக்கால வழக்கறிஞராக இவர் வர வேண்டும் என்று ஒருவரை சுட்டிக்காட்டி அவரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரும் ஒத்துக்கொண்டால் அதை மாவட்ட நீதிபதி, மாவட்ட எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லப்படக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நியமனம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது அங்க உள்ள சட்டம். அதை அந்த பிஎன்எஸ் பாதிக்காது. நிறைய பிரிவுகள் ப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்றது இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஆரம்பிக்கிறா, எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் போற வரைக்கும் ப்ரீ ட்ரையல்னு வச்சுக்காங்க. லைட்டா குறிச்சிக்காங்க. அதுக்குள்ள என்னென்ன மாற்றம் உங்களுக்கு படிக்கும்போது இப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். எழுதிக்காங்க சிஆர்பிசில ப்ரீ ட்ரையல். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்கு இந்த இதெல்லாம் கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்படுற இடத்துல இப்படி பிரிச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ப்ரீ ட்ரையலுங்கிறது கம்ப்ளைண்ட் 0 எஃப்ஐஆர் கூட இருக்கலாம். எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு ஃபைனல் இன்வெஸ்டிகேட்டட் ரிப்போர்ட் போடுற வரைக்கும், அதுக்கு பேர் சார்ஜ் ஷீட்னு சொல்லக்கூடாது. திரும்பியும் சொல்றேன், சார்ஜ் ஷீட்னு சொல்லாதீங்க. அதை போடுற வரைக்கும் உள்ள அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அது தனியா எழுதிக்காங்க. பழசு நடைமுறை என்ன, இதுல தான் போலீஸோட பங்கு அதிகமா இருக்கு, என்னென்னு சொல்லி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரையல். முன்னாடி ட்ரையல் ஆரம்பிச்ச பிறகு போலீஸ்க்கு ஒரு பெரிய ரோல் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆன பிறகு வந்து ஒரு கடைசியா பிடபிள்யூ கடைசி விட்னஸ் வந்து சொல்லுவார். அவ்வளவுதான் பெரிய பொறுப்பு. இன்னைக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு. அப்போ சார்ஜ் ஃப்ரேமிங்ல இருந்து
கோர்ட் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணோம். சார்ஜ் ஃப்ரேமிங்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் சாட்சிகளை காப்பாத்துறது, அவனுக்கான மறுவாழ்வுகளை எதிர்ப்பு பண்றது, எல்லாத்தையும் போலீஸ் தான் கண்காணிக்க வேண்டிய, கவனத்துக்குள்ளாக வேண்டிய பொறுப்பு, கவனத்திற்கு உள்ளாக்க வேண்டிய பொறுப்பு வந்திருக்கு. அப்ப காவல்துறைக்கு ட்ரையல்ல இப்ப டியூட்டி கூடி இருக்கு, கடமை கூடி இருக்கிறது. ஏன்னா அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட், பிடி வாரண்ட், இப்ப வாரண்ட் இருக்காது, இதெல்லாம் இருக்கு. அவனை பிடிச்சு கொண்டு நிறுத்தலாம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் இருக்கு. இப்போ அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் மாதிரி டிக்ளேர் பண்ணி அவனை விட்டுட்டு கூட ட்ரையல் நடத்தலாம், அப்படிலாம் வந்திருக்குது. அது படிச்சுக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட், போஸ்ட் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ், பெயில்ல போனா திரும்பி வரலாம், ஓடிட்டான், ஜட்ஜ்மெண்ட் கன்விக்ஷன் ஆயிட்டு, நம்ம தான் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் போட்டு கொண்டு வந்துட்டோமே. அப்போ அவங்கள எப்படி நம்ம வந்து கண்டுபிடித்து தேடி அடைப்பது? போஸ்ட் ட்ரையல் ப்ரொசீடிங் இப்போ கடமை கூடி இருக்கிறது. இப்படி மூணுலயே என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சிஆர்பிஸ் தான் படிச்சுக்கணும். ஐபிசில ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, பழைய அஃபென்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னென்ன கரஸ்பாண்டன்ட் செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா போதும். நிறைய லேப்ஸ் தான் ஐபிசில, பெரிய சட்டங்கள் குறைக்கப்படுது. 511 300 சில்லறையா குறைஞ்சிருச்சு. அதனால 200 செக்ஷனை காணும். அதனால 124A பேரை மாத்தி வச்சிருக்காங்க. அதனால அது இருக்கு, அதெல்லாம் வரும். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஐபிசியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. நடைமுறை சிஆர்பிசில தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்த்துக்காங்க. எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல வக்கீல்களோட பிரச்சனை, அது நமக்கு பெரிய இது இல்லை. அந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் எவிடன்ஸ், அதுதான் நம்ம முக்கியமான பொறுப்பு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. லட்சுமணன் சார், லட்சுமணன் சார், சார் ப்ளீஸ் சார், நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? மணி 4 ஆகுது சார். ஒரு 10 minutes பிரேக் கொடுத்துட்டு இல்ல சார், எனக்கு அடுத்த மீட்டிங் 4:30க்கு அடுத்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. நான் தான் சொன்னேன். ஆமா, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, நைஸ். எனக்கு இன்னும் எனக்கு டைம் இருந்தா இன்னும் உங்களோட எடுத்துட்டு எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கனால தான் உங்களோட அதை குறைச்சேன் நான். சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். டெலிபோன்ல சொன்னதை கேட்டுக்கு வந்து எங்க மாவட்ட போலீஸுக்கு ஏன்னா இது இவ்வளவு நேரத்துல பேசுறது கொஞ்சம் முடியாத விஷயம். அது ஒவ்வொரு ஏரியாவா போனோம். பட் எனக்கு எதை பேசுறது அப்படிங்கறது முடியல. கையில தான் பேப்பர் வச்சிருக்கேன், எடுக்கல. பேப்பர் எடுத்து படிச்சா டைம் ஆகும்னு தெரியும். அதனால ஏதோ முடிச்சிருக்கேன். வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். இல்ல சார், நல்லா டிஎன்பிஏ சொன்னாங்க சார், நல்லா எடுப்பீங்கன்னு சொல்லி சார். சாரோடைய பிரசன்ஸ் வேணும் எங்க மக்களுக்கு, எங்க போலீஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் கொண்டு வந்து. இன்னொன்னு, மாவட்ட அளவுல வேற எங்கேயும் நான் போகல, திருவண்ணாமலைக்கு தான் முதல்ல வந்திருக்கேன். ஏன்னா வேற எங்கேயும் போகலாம் இல்லை. எனக்கு எங்க மேல கூட இன்னைக்கு அதான் சொன்னாங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, 3 மணி நேரம் பேசி ரொம்ப டயர்டா ஆயிருக்கீங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா படிக்க வேண்டியிருக்கு, நைட்டு வேற படிக்க வேண்டியிருக்கு, அடுத்தடுத்த கல்லூரி படிகளும் இருக்கு. அதனால கொஞ்சம் முடியல. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நான் உங்களை 1 மணி நேரத்துக்கு மேல இருக்குன்னு ஆசை தான், பட் கால சூழ்நிலை ஒருத்தர்ல. தேங்க்யூ. சாருடைய படங்களை கேட்டது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார். நெக்ஸ்ட் இது சந்தர்ப்பத்தில் 4:30க்கு அடுத்த மீட்டிங் மூலம் பிரேக் எடுத்தா தான் பேச முடியும். ரிஸ்கா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நைஸ் நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, நம்ம என்ன செய்யலாம், மணி ஆச்சு 4 அப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்து ஒன்றும் பிரச்சனை. டீ சாப்பிட்டு ஒரு 4:30 வருவோம். ஐஏ பார்த்துருவோமா? ஐஏ ஸ்லைட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க. மேல்சங்கம் காணோம். ஆர்என் இந்திய சர்வீஸ் செய்யார். ஓகே சார், ஓகே, டீ சாப்பிடுறோம் சார். ஓகே ஓகே, எக்ஸைஸ் நம்ம புதுப்பாளையம் ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் எடுத்துப்போமா? டீ சாப்பிடுவோமா? சாப்பிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. ஒரு 5 நிமிஷம் வாங்க. ஒரு 4:20 வந்துருங்க. 4:20 ஒரு half an hour எடுத்துக்கலாம். half an hour முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இவர்கிட்ட பேசவும் கூடாது, பேசாத இருந்தாலும் தப்பாக்குது. தெரிஞ்சதை பேசணும். புரியல என்ன? ப்ளீஸ் என்னது? ஓகே.